இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிறிஸ்தவத்தில ஏன் பிரிவினைகள், அதாவது ஏன் டைவர்ஸ் அதிகமா இருக்குங்கிறது ஒரு விஷயம். 2வது டைவர்ஸ் பண்ற அளவுக்கு துணிகரம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறதையும், அப்புறம் 3வதா இப்போ ரட்சிக்கப்படாத கணவர்கள் இருக்காங்க, ரட்சிக்கப்படாத மனைவிகள், அந்த குடும்பத்துக்குள்ள நீங்க என்டர் ஆகியிருப்பீங்க. அங்கேருந்து எப்படி நான் என்ன பண்ணணும்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். ஒரு டெய்லியுமே அந்த ஆகாரனுடைய லைஃபா தான் இருக்கும். வனாந்திரத்தில அலைஞ்சு திரிஞ்ச மாதிரிலயும், அவங்களுக்கு உண்டான ஒரு வீடியோவா தான் வந்து இந்த வீடியோ வந்து இருக்கும். ஹalleluya. உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உட்கார்ந்திருந்து கர்த்தாவே, உம்முடைய வசனத்துக்கு ஏற்றவாறு எங்களுடைய வாழ்க்கையில எப்படி நடைமுறை வாழ்க்கையில நாங்கள் நடத்த வேண்டும் என்பதை ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறீங்க ராஜா. ஆண்டவரே, அவர்களை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, இதை பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவரே தன் வாழ்க்கையை குறித்தான ஒரு சிந்தனையும் ஆண்டவர் அப்பா, ஆண்டவரே அவர்களுக்குள்ளாக ஆண்டவர் ஒரு உணர்வின் ஆவியும் ஆண்டவரை தூண்டப்படக்கத்தில் கிருபை பாராட்டும் தேவனப்பா. இது எங்களால் அல்ல தேவனப்பா, உம்மாலே எல்லாம் ஆகிறது ஆண்டவரே. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுத்துக்கொண்டு இயேசு நாம ஜெபத்தை கேள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, குறிப்பா இந்த கிறிஸ்தவ கணவர் மனைவிகளுக்குள்ள ஏன் பிரச்சனைகள், ஏன் இவ்வளோ விவாகரத்து, ஏன் பிரிவினைகள், அப்போ எங்க தவறு நடந்ததுங்கிறத ஒரு சின்ன ஆலோசனை மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் பேசி தெரிஞ்சுக்க போறோம். இதுல முக்கியமா நீங்க என் கூட நிறைய பேசியிருக்கீங்க இல்லையா? நீங்க நிறைய கேட்ட கேள்விகளை நான் இப்போ ரீஜாட்ட கேட்க போறேன். அவங்க அதுல இருந்து சொல்லுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட். Praise the Lord. சரி, ஒரு சுத்தி வளைச்சு கேட்காம ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ கிறிஸ்தவ குடும்பத்துல இப்போ கிறிஸ்தவங்கள்னாலே வந்து கிறிஸ்துவை உடையவர்கள் இல்லையா? நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கோம். ஆனா இந்த அது கணவன் மனைவி உறவு பரலோக திட்டத்துல அது ஒரு பெரிய பொக்கிஷம், இன்னும் சொன்னா ரகசியமும் கூட இல்லையா? அப்போ அந்த பர்ட்டிகுலரா கணவர் மனைவிக்குள்ள ஏன் இவ்வளவு பிரச்சனை, விரிசல்கள், இன்னும் சொன்னா டைவர்ஸ், தகாத உறவு, அந்த மாதிரிலாம் இருக்கு. இத எப்படி பார்க்குற? இதுக்கு என்ன பண்றது? Praise the Lord. ஆ, நல்ல கேள்வி கேட்டாங்க. ஆனாலும் எல்லாருமே ஒரு நிமிஷம் தடுமாறிடுவாங்க இந்த கேள்விக்கு. ஏன் கணவன் மனைவிக்குள்ளாலே இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இது எதனால நமக்குள்ள இந்த கணவன் மனைவி என்கிற அந்த உறவு எவ்வளவு புனிதமானது? இதில இந்த பிரச்சனைகள் எதனால ஏற்படுகிறது? அது கணவன் மூலமா ஏற்படுகிறதா? இல்ல மனைவி மூலமா ஏற்படுகிறதா? இல்ல வந்து பெற்றோர்களால் மனைவியினுடைய பெற்றோர்களால் ஏற்படுகிறதா? இல்ல கணவனுடைய பெற்றோர்களால ஏற்படுகிறது? இல்லன்னா அவர்களுக்கு இருவருக்கும் பிறக்கப் போகிற குழந்தைகளினால பிரச்சனைகள் ஏற்படுகிறதா? இவை எல்லாமே ஒரு குழப்பமாகவே நம் குடும்ப வாழ்க்கைய நம்ம நடத்துறோம். ஆனா, ஆண்டவர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஒன்றிணைத்தது, அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும், பரிசுத்தமான ஒரு சந்ததியை பெற்றெடுக்கும்படியாகவும் தான் நம்மளை ஒன்று சேர்க்கிறார். அவருடைய திட்டத்தை நம் மூலமாய் அவர் வந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த திட்டத்தை நாம் கரெக்ட்டா நம்ம வந்து அத புரிஞ்சுக்கிட்டோம்ன்னா, அது வேத வசனத்தின் அடிப்படையாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில இருக்கிற அறிவின் பிரகாரம் அல்ல, நம் தேவனை அறிகிற அறிவின் பிரகாரமும், தேவனுடைய வசனத்திலே நம்ம ஆழமாய் செல்லுகிறதன் மூலமா தான் நம்முடைய வாழ்க்கைய வந்து நம்ம வந்து சரியான ரீதியில எடுத்துட்டு போ முடியும். ஏன் பிரச்சனை வருது வந்து? இப்போ ஒரு ஒரு அப்பா, அம்மாவுக்கு ஒரு 2 பொம்பள பிள்ளைங்க இருக்கிறாங்க. இன்னொரு அப்பா, அம்மாவுக்கு ஒரு பொண்ணு, ஒரு ஆண் இருக்கிறாங்க. இந்த வீட்ல வந்து ஒரு பொண்ண அந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நிச்சயம் நடக்கிறது. அவங்க வந்து பார்க்குறாங்க, பேசுறாங்க. அவங்களுக்கு புடிச்சிருக்குது. அவங்க வந்து கல்யாணம் பண்ணி விடுங்க. அதுவரைக்கும் அவங்கள வந்து பார்க்குறது வரைக்கும், இந்த பையன் யாருன்னோ, இந்த பொண்ணு யாருன்னோ அவங்களுக்கு தெரியாது. அவங்க தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா, அம்மாவோடைய அவங்களுடைய உலகத்துல. அது ஒரு தனிப்பட்ட ஒரு உறவினுடைய உலகத்துல வாழ்றாங்க. இந்த பையனும் அவனுடைய வீட்ல வந்து தனிப்பட்ட உலகத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா, இவங்க 2 பேரையும் இணைத்து வைக்கிறது திருமணம் என்கிற அந்த முடிச்சு தான். அந்த அந்த இதனால தான் இவங்க 2 பேரும் இணையறாங்க. அப்போ இந்த திருமணம் ஆகும் பொழுது, ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பார்த்து அவன பிடித்திருக்கிறது. அவனுடைய இருதயத்தின் எண்ணத்தின் பிரகாரம் அவங்கள பிடிச்சிருக்குது. பரலோகத்தின் திட்டத்தின் பிரகாரம் அவங்கள பிடிக்கல. அவருடைய இருதயத்தில ஏற்றவரையும் பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும். பொண்ணு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கணும். பொண்ணுக்கு கொஞ்சம் முடி அழகா இருக்கணும். முடி நீளமா இருக்கணும். இல்ல வந்து நல்லா வந்து வசதியா இருக்கணும். அப்படின்னுட்டு ஏதோ ஒரு சிந்தனைகள் அவனுடைய சுய சிந்தனைகளில அநேக சிந்தனைகள் அவனுக்குள்ளாக இருக்கிறது. அவன் அத நினைச்சுட்டு தான் வருவான் பார்க்கறதுக்கு. அவனுக்கு ஓகேயா இருந்தா ஓகே. அதே மாரி பெண்ணும் அப்படிதான். பெண்ணுடைய சைடும் அப்படிதான். பெண்ணும் வந்து ஆண் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னுட்டுன்னு வந்து ஒரு எதிர்பார்ப்போட 2 பேரும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட திருமணம் பண்ணிக் கொள்ளுகிறார்கள். 2 பேருக்கும் பிடிச்சிருக்குன்னு. இவங்க வாழ்க்கைக்குள்ள இவங்க வந்து திருமணமாயி, இவங்க 2 பேரும் செப்பரேட் ஆயி வாழ ஆரம்பிக்கும் பொழுது,
இவங்க நினைத்த நினைப்பு அவருக்கு தெரியாது. அவர் நினைச்சது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா 2மே வேறுபட்ட கருத்தா இருக்கும். ஆனா அவங்களுக்கு புடிச்சிருக்கு. அவங்க திருமணம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா, இந்த வாழ்க்கையில உங்கள ஏன் இந்த வாழ்க்கையில பிரிவினை வருகிறது என்றால், புரிதல் இல்லாததுனால. மனைவியை குறித்த புரிதல் கணவனுக்கு இல்ல, கணவனை குறித்த புரிதல் மனைவிக்கு இல்ல. அதனால தான் இந்த பிரிவினை உண்டாகிறது. அப்புறம் புரிதல் இல்லாததுனால தான் இவங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவோ பிரச்சனைகள் வருது. ஒருவருடைய இருதயத்தை இன்னொருவர் புரிந்து கொண்டால், இந்த பிரச்சனை வராது. நீங்க இத குறித்து என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அ இந்த 2024ல இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இல்லையா? கணவர் மனைவிகளுக்குள்ள ஏன் இந்த பிளவு? அப்படின்னு நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆக்சுவலா உணர்வு இல்லாதனால, ஓகே. உணர்வு இல்லைன்னு சொல்றது மீன்ஸ், இப்போ நான் உன்ன தொடுறேன், ஓகே. அந்த தொடுற அந்த டச்சினுடைய ஃபீல் உன்னால உட்கொள்ள முடியுது, ஓகே. நம்ம தொடும்போது பிரெயினுக்கு சிக்னல் வருது, சம்திங் இஸ் இது அந்த ஃபீல் இருக்கு இல்லையா? இது கிறிஸ்துவ குறிச்ச உணர்வு மனுஷங்களுக்கு, கிறிஸ்தவர்கள்னு சொல்ற அந்த மனுஷங்களுக்கு இல்லாதது தான் மெயின் அடிப்படை விஷயமே. அதாவது நான் இவங்கள இப்போ கணவன் மனைவிகள இப்போ என்னுடைய பார்வையில பார்த்தா ஒரு குழந்தைகளா தான் பார்க்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு விஷயம் தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஒருத்தங்க கத்துக் குடுத்தாங்க இல்லையா? பெற்றோர். ஓகே. ஒரு வசனத்த வாசிக்கலாம். அவங்க எப்படி கத்துக் குடுத்தாங்களோ, பிள்ளைங்க ஆக்சுவலா அவங்களா கத்துக்கிறது அது ஒரு சில வயசு வந்ததுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சு, புரிஞ்சு எதுல இன்ட்ரெஸ்ட்டோ அப்படி கத்துக்கிறாங்க. ஆனா சின்னதுல இருந்து வீட்ல இருந்து அவங்கள தான் ரோல் மாடலா இருக்காங்க பெற்றோர் இல்லையா? பெற்றோர் அட்லீஸ்ட் இத பார்க்குறவங்களும் இந்த வசனத்த நீங்க சொல்லிக் குடுத்துருக்கீங்களான்னு பாருங்க. எபேசியர் 5வது அதிகாரத்துல. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு படியுங்கள் 1. 2வது கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்திற்கு இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இந்த வசனத்த நம்ம எத்தனை பேரு பெண்கள பெத்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுத்துருப்போம். ஓகேவா? இப்போ எதா இருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனைனா லேடீஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு வரும். ஓகேவா? பிரச்சனைனாலும் பிள்ளைங்க அ பெற்றோர்ட்ட தான் ஷேர் பண்றாங்க இல்லையா? அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா அதுவும் குறிப்பா தாயிட்ட ஓப்பனா ஷேர் பண்றாங்க. நீங்க என்ன உங்க பிள்ளைகளுக்கு மறு உத்தரவு குடுக்குறீங்க? ஓகேவா? புறஜாதியார் சொல்லுவான். என்ன கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்டின்ட்டு சொல்லுவான். நீங்க என்ன சொல்றீங்க? ஓகேவா? அது பாஸ்டர் தானே, பாஸ்டர்ன்னு தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணி குடுத்தோம். ஊழியக்காரன்னு தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ண குடுத்தோம். அத விடுங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இத குறிச்சு அடங்கி தான் போகணும், அனுசரிச்சு தான் போகணும், எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியணுங்கிற வார்த்தை சொல்லியிருக்கீங்களா? அதாவது உங்க பிள்ளைய கர்த்தர தேடுன்னு சொன்ன மாரி, அப்போ இங்க வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல சொந்த புருஷர்களுக்கு. ஓகே. கீழ்ப்படிங்கன்னு. அப்ப அந்த கீழ்ப்படிதல நீங்க கற்றுக் குடுத்தீங்களா? நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, அத பார்த்து பிள்ளைங்களுக்குள்ள டிஃபால்ட்டா அந்த சுபாவம் வந்துரும். ஓகேவா? இப்போ நான் பெற்றோர தான் பார்க்குறேன். ஓகே. இவங்க கரெக்ட்டா பிள்ளைங்களுக்குள்ள அதுக்கு இந்த விஷயத்த, இந்த வசனத்த கொண்டு போகாதனால, பிள்ளைங்க பாவம் அவங்க குழந்தைங்க இல்லையா? ஸ்பிரிச்சுவலி மேபி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு வாஞ்சையில தேடி பெற்றுக்கொண்டிருக்கலாம். அந்த ஆவியானவருடைய நடத்துதல்ல போறதுக்கு, அதுக்கு ஊழியக்காரங்க சொல்லிக் குடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் வீட்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க சொல்லிக் குடுக்கணும். இப்படி நெறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பா இவங்க பிரிவினைக்கு காரணம் பெற்றோர் தான். அத என்ன பொறுத்தவரைக்கும் பெற்றோர் தான். பெற்றோருக்கு தான் அந்த உணர்வு இல்ல அப்படின்ட்டு சொன்னேன். ஓகே. உணர்வு இல்லங்கிறத இனியொரு ஒரு பதத்துல பார்த்தா விழிப்பு இல்ல. அவங்க விழிப்பா இல்ல. ஓகே. என்னன்னா, அந்த காண்கிற உலகத்த குறிச்சு நம்ம இங்க இருக்க போறதே இல்ல. நம்ம மரணத்த நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த மரணத்துல இருந்து நம்மள விடுதலை வாங்கி குடுத்தவர் தான் கிறிஸ்து இயேசு. அப்போ அந்த நித்தியத்த குறிச்சு போகணும். அதுக்கு உபத்திரவத்தின் வழியா தான் பிரவேசிக்கணும். உபத்திரவம்னா என்ன? இந்த சரீரத்துல உள்ள பாடுகள். ஆல்ரெடி நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகியிருக்கிறதெல்லாம் அத ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் இதுக்கு அப்பாற்பட்டிருக்கும். ஸ்பிரிச்சுவல் விஷயத்துக்கும், வேர்ல்டு விஷயத்துக்கும் ஒத்தே வராது. அப்ப இந்த சரீரத்துல உள்ள பாடுகள். அவர் பொறுமையா இருன்னு சொல்றாரு. ஆனா பொறுமையா இல்லாத சூழ்நிலை தான் இந்த உலகம் நமக்கு படிப்பிச்சிருக்கு. இல்லையா? அப்ப இந்த போராட்டம் தான். ஓகே. மத்தபடி உள்ள கஷ்டங்கள் நான் பெருசா பார்க்க மாட்டேன். ஓகே. அப்போ இது மனைவிகளுக்கா? இப்ப ஆம்பள பிள்ளைங்களுக்கு, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூருங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, தாம் அதை திருவசனத்தைக் கொண்டு தண்ணீர் முழுக்கினார் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? இப்போ நீங்க ஆம்பள பிள்ளைங்கள பெற்றவங்களா இருந்தீங்கன்னா, உங்க ஆண் பிள்ளைக்கு இத சொல்லிக் குடுத்துருக்கீங்களா? கிறிஸ்து சபைக்கு எப்படி பின்னாடி கீழ வரும். எப்படி போஷிக்கிறாரோ அப்படிங்கிறது. இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, அன்பு கூருங்கள்னு. இயேசு கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தார்? தன்னுடைய ஜீவன விட அந்த சபை மேல அன்பா இருந்து ஜீவன கொடுக்கிறாரு இல்லையா? அப்போ நீங்க மனைவிகளுக்கு உங்க பையன்ட்ட, நீ ஒய்ஃப்‌க்கு வேண்டி உயிர கூட குடுக்க தயாரா இருக்கணும். அந்த அளவுக்கு அன்பா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்களா என்னைக்காச்சு? ஓகே. அப்போ
அத பாருங்க. ஃபர்ஸ்ட்டு தேவன அறிஞ்சுக்கோங்க. கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த அழைப்ப அறிஞ்சுக்கோங்க. அவருக்குள்ள நமக்கு இருக்க அழைப்ப சொல்றேன். ஓகே. அப்போ இத அறிஞ்சு, புரிஞ்சு தெரியும்போது தான் உங்களுக்குள்ள இருந்து வசனம் வெளிப்படும். நீங்க பிள்ளைங்கள வளர்க்க முடியும். பிள்ளைங்கங்கிறது உங்களுடைய பிள்ளைங்களே கிடையாது. ஓகே. இப்போ மோசேக்கு சொன்ன அதே விஷயம் தான். ஓகேவா? இல்ல பார்வோனுடைய அந்த மகள் வந்து மோசேய எடுத்து மோசேயினுடைய தாயிட்டே என்ன பண்ணுவாங்க? குடுத்து, "இத எனக்கு வளர்த்துக் குடுன்னு" சொல்லுவாங்களா? இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் விஷயம். உங்ககிட்ட இருக்க பிள்ளைங்க பரலோகத்துல இருக்க தேவன் உங்க கரத்துல கொடுத்திருக்கிற முதல் ஆத்துமாக்கள். ஓகே. அத தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. உங்களுக்கும் பிள்ளைக்கும் சம்பந்தமே இல்ல. பட் அதிகாரம் இருக்கு. உரிமையை குடுத்திருக்கிறார். அந்த அத்தாரிட்டி இருக்கு. ஓகே. உங்ககிட்ட தான் கணக்கு கேட்பாரு. ஓகே. நீங்க பிள்ளைகள எப்படி வளர்த்துறீங்க? மேபி டைவர்ஸ் ஆயிருக்கலாம், பிரச்சனை வந்திருக்கலாம். முழங்கால்ல நில்லுங்க. கர்த்தருடைய சமூகத்துல நில்லுங்க. கண்டிப்பா அவர் உங்கள இதுலருந்து விடுவிக்க வல்லவரா இருக்கார். சரி, இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு நேரா போகலாம். இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கிறிஸ்டியானிட்டில இப்போ நம்ம கோர்ட்ல போய் பார்த்தாலும் தெரியும். மேக்ஸிமம் அது 80-90% கிறிஸ்டியன்ஸ் தான் வந்து டிவைஸ்க்கு இவ்ளோ துணியிறாங்க அப்படின்ட்டு. அப்ப இந்த துணிகரம் எப்படி அவங்களுக்கு வருது? துணியிறது இப்போ வசனத்துல பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் இந்த பிசாசனுடைய ஆவி. அதுதான் வந்து இந்த துணிவ வந்து ஏற்படுத்தும். ஓகே. இப்ப சவுல் தாவீத எதிர்க்க துணிறதா இருந்தா, எந்த ஒரு துணிவ பார்த்தாலும் வந்து அந்த பிசாசு கெட்ட விஷயத்துல, அப்படி இல்லன்னா தேவன் ஆவியானவர் அந்த துணிவ அது ஒரு பராக்கிரமசாலி அவர் கூட இருந்து யுத்தம் செய்றார். இவங்களுக்கு ஓகேவா? நம்ம கிறிஸ்தவ ஜனத்துக்கு எப்படி டைவர்ஸ் அந்த பிரிவினையா இன்னும் சொன்னா ஊழியக்காரங்க சொல்றாங்க. பாஸ்டர் கூட வந்து நெறைய பேர் ஃபோன்ல சொல்றாங்க. எங்க பாஸ்டரும் வந்து சொன்னாரு. ஓகே. இந்த லைஃப் உங்களுக்கு உண்டானது இல்ல அப்படின்ட்டு. அப்ப பிரிஞ்சிரலாம் தானே அப்படின்னு கேட்கறாங்க. நான் கண்ணீர் விடுறத தவிர நான் என்ன சொல்றது? அவங்க அறியாம நெனச்சு. மேபி 40, 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ்டரா இருக்கலாம். வசனம் என்ன சொல்லுது? ஓகே 2 பேரும் ஒரே சரீரம். அத பிரிக்கிறதுக்கு நீங்களும் நானும். இந்த துணிகரம் எப்படி வருது? அத எப்படி நம்ம மேற்கோள் காட்டுறது? ஓகே. அத எப்படி மேற்கொள்றது? ஓகே. அத எப்படி போராடி இப்போ உனக்கு அதே ப்ராப்ளம் இருந்தது இல்லையா? நம்ம 2 பேருக்குள்ள உள்ள அந்த உறவுல. அது எப்படி உன்னால ஆவியானவர் என்ன சொல்லிக் குடுத்து எப்படி கொண்டு வரதுக்கு உதவி செஞ்சாருன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கையில வந்து பிரிவினை என்பது ஒரு பெரிய பிரச்சனைகள் தான். ஆனா, நம்ம இந்த பிரிவினைய பார்த்து கொண்டிருக்கிற இந்த செக்ஷன்ல, கோர்ட் வரைக்கும் ஒரு பிரிவினைய கொண்டு போற அளவுக்கு அ வந்து நாம துணிந்து செயல்படுகிறோம். ஏன்னா, கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காமல் இருக்க கடவுதென்று தான் வசனம் சொல்லுது. நம்ம வசனத்தின் பிரகாரம் பார்த்தோம். நம்ம சொல்றோம் நல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டில இருக்கிறேன். நான் சிறு வயதிலேயே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறேன். நல்ல வசனம் வாசிப்பேன். காலையில ஜெபம் பண்ணி தான் நான் கிளம்புவேன். ஜெபம் பண்ணி நைட்டு நான் படுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவேன். அநேக ஆத்துமாக்களுக்கு நான் ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன். கிறிஸ்தவ ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் துணிகரமாய் கோர்ட்டுக்கு போய் தன்னுடைய வாழ்க்கை துணையை பிரித்துக் கொள்ளுகிறதுக்கு துணிகரமாய் அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனா இந்த பிரிவினை என்பது கர்த்தர் விரும்பாதது ஒன்று. ஏன்னா கர்த்தர் இணைத்து வைத்தார். அப்ப இணைக்கிறதுக்கு மட்டும் யார் அது அதிகாரம் கொடுத்தார்? ஒரு பாஸ்டர் தான் அத கணவனையும் மனைவியும் வந்து ஒண்ணு சேர்த்து வைத்து அவங்க வந்து அவங்களுடைய புரோட்டோகால் மூலமா அவங்க சர்ச்ல என்ன அவங்க ப்ரொசீஜர் வச்சிருக்காங்களோ அந்த ப்ரொசீஜர் மூலமாக அவங்க வந்து இணைக்கப்படுகிறார்கள். ஆனா அதே பாஸ்டர்ஸ் தான் சம்டைம்ஸ் வந்து பிரிக்கிறாங்கன்னு கால் பண்ணி எங்களுக்கு வந்து கேட்குறாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மையான காரியம்னு எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் சொல்றோம். ஒரு நாளும் கர்த்தர் இணைத்ததை மனுஷன் ஒரு நாளும் பிரிக்கிறதுக்குள்ள அதிகாரம் நமக்கு கொடுக்கல. அது செய்கிறதும் தவறு. நம்முடைய பாதி மாம்சமான சரீரத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால், அவைகளை ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, ஆல்ரெடி நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். நாம அவங்களை புரிந்து கொள்ளாதபடியினால, நீங்க ஆல்ரெடி நெறைய லோட் பண்ணி உங்களுடைய சிந்தனைகளை லோடிங்கோட வரீங்க. வந்து அவரை ஏத்துக்கொள்றீங்க. உங்களுடைய லோடு உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய சிந்தனையில என்ன சிந்தனை இருக்கிறதோ, அவைகளை நிறைவேற்ற தான் அவங்கள பிரயாசப்படுகிறீர்களே தவிர, அவரை பார்க்க வேண்டாம். அவர வந்து நம்ம வந்து கரிசனையோட, அவர வந்து ஒரு பணிவோட அந்த ஏற்றுக்கொண்டு, அவருக்கு ஏற்றவாறு நாம் நடக்கணும் அப்படிங்கிற சிந்தனையோடு கூட நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை கணவன வந்து. அதனால தான் இவ்வளவு பிரிவினை வருகிறது. நீங்க ஃப்ரெஷ் மைண்டடோட எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாம, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தன் கணவனை ஏற்றுக்கொண்டு புதிதாய் ஒரு வாழ்க்கை எப்படி ரட்சிக்கும்படியும் படும்போது ரட்சிக்கப்பட்டு புதிதான ஒரு வாழ்க்கை நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ, பழையவனை கழிந்து புதிதாயிட்டேன். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு நீங்க பிழைத்திருக்கிறீங்க. அப்போ ஒரு புது மனுஷன் ஆகுறீங்க. அதே மாதிரி தன் தாயும் தகப்பனையும் விட்டு பிரிந்து கணவனோடு கூட இணைந்து வாழப்போவும் அங்க ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்குது. அப்போ உங்களுடைய நீங்க அல்ல.
உங்களை நீங்க முழுமையாய் மறந்து இன்னொரு பாத சரீரத்தோடு கூட இணைக்கப்படுகிறீங்க. அப்ப இணைக்கப்படும் பொழுது 2மே இணைக்கும் பொழுது அங்க ஒரு புது உறவு தான் உருவாகிறது. அப்ப புதிதாய் புரிதல் ஒன்று உருவாகணும். அப்ப அந்த ஒரு உணர்வில்லாத ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கிறபடினாலதான் இந்த பிரிவினை. ஆனா அது கர்த்தர் விரும்புகிறது இல்ல. நீங்க ஒரு நாளும் கோர்ட்டுக்கு போய் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறபடியினால் உங்கள் குறைகளையும் உங்கள் தப்பிதங்களை என்னென்ன உங்களுக்கு குறை இருக்கிறதோ, என்னென்ன தேவைகள் உங்களுக்கு இருக்கிறதோ, என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, அது ஸ்தோத்திரத்தோடு கூட நீதிபதியாய் இருக்கிற நம்முடைய கிறிஸ்துவனிடத்துல போய் நியாயத்தை நீங்க கேட்கணுமே தவிர, உலக பிரகாரமாய் இருக்கிற கோர்ட்ல நீங்க போனீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு நீதி என்ன ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அதன் பிரகாரம் உங்களுக்கு தீர்ப்பு சொல்லிடுவாங்க. அது அல்ல கர்த்தர் விரும்புகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்க கணவனும் மனைவியாய் நீங்கள் மாறி இருக்கிறீர்கள் என்றால், ஆலயத்துக்கு சென்றுதான் நீங்க அவருடைய கட்டளையின் பிரகாரம், வேத புஸ்தகத்தின் பிரகாரம், அந்த வசனத்தின் பிரகாரம் நீங்க கணவனும் மனைவியை ஆயி தேர்ந்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா பரலோகத்தின் திட்டத்தின் பிரகாரம் பரலோகத்தின் நியாயாதிபதி இடத்துல தான் நீங்க போக வேண்டும் கேட்கறதுக்கு. அப்போ அங்கிருந்து அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்வார். கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் அவர் ஆலோசனை சொல்லுகிறபடி நீங்க நடந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகும். எந்த ஒரு குடும்ப வாழ்க்கையும் பிரிவினைக்கு நேராக கோர்ட்டுக்கு போவதில்லை. கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். நீங்க சிந்தித்து பாருங்கள் வேத வசனத்தின் மூலமாக. வசனத்தினுடைய ஆழத்தினோ அறிவு உங்களுக்கு இல்லாதபடினால், அந்த ஞானம் உங்களுக்கு இல்லாதபடினால் நீங்க நடந்துகிறீங்க. நீங்க பல பேருகிட்ட உலக மனிதனிடத்துல போனா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல, அவங்களுடைய சுய வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு சொல்லுவாங்க. இது சரியில்ல, இத பிரிச்சிடுங்கன்னு. கிடையாது. நீங்க ஒன்ஸ் நீங்க அவரோடு கூட நீங்க மாம்சமா இணைஞ்சிட்டீங்கன்னா, நீங்க 2 பேரும் ஒரே சரீரம் தான். ஒரு நாளும் நீங்கள் பிரிவினையை பத்தி நீங்க யோசிக்கவே கூடாது. கர்த்தர் இத இணைச்சிருக்கிறாரு. அதனால நீங்க வேத வசனத்தின் பிரகாரம் நீங்க யோசிச்சு, சிந்திச்சு செயல்படுகிறதுக்கு கர்த்தரிடத்தில் நீங்க ஞானத்தை ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். கணவன் மனைவியுடைய அந்த பிரிவினை கோர்ட்டுக்கு இப்படி போறாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு அ தேவனுடைய சமூகத்துல நின்னு நீங்க ஜெபிக்கிறீங்க, நெறைய ஆலோசனைகள் மற்றவங்களுக்கு சொல்லுறீங்க. அது எப்படி அது மேற்கொண்டு வருகிறதுன்ட்டு நீங்க கொஞ்சம் சொன்னா உங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. இது ஏன் பிரியிற அளவுக்கு துணியிறாங்கன்னா, என்னால எப்படி பார்க்க முடியுதுன்னா, ஆக்சுவலா வசன அறிவு இல்லாம இல்லையா? இப்போ நமக்கு மேல இருக்கிற அதிகாரி நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், நம்மகிட்ட என்ன விரும்புறாருங்கிறது தெரியாம தான். இன்னும் சொன்னா ஏன் பிரியிறாங்கன்னா, அவங்களுக்கு பொறுமை இல்ல, சகிப்புத்தன்மை இல்ல. அவங்களால ஏத்துக்க முடியல. ஓகே, நீ சொன்ன மாதிரி ஆல்ரெடி மைண்ட்ல ஒரு விஷயம் ஃபீட் பண்ணிக்கிட்டு, அதை எதிர்பார்த்து வராங்க. அது கிடைக்காதம்போது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகேவா? அத பெற்றோர் கத்துக் குடுக்கல. இல்ல இவங்க பிராக்டிகல் லைஃப்லயும் இத பார்க்காம இருக்கலாம். ஓகேவா? இதுதான் நான் தான் வசன அறிவிலன்னு ஏன் சொன்னேன்னா, எபிரேயர் 12:1 ஒரு 2 வசனம் நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12ல வசனம் சொல்லுது, "ஆகையால் மிகவும் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடே ஓடக்கடவன்." இந்த எபிரேயர் 12:1ல அந்த கடைசி பகுதி, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடே ஓடக்கடவோம்னு வசனம் சொல்லுது இல்லையா? அந்த பொறுமை அது இல்ல ஆக்சுவலா. ஓகேயா? இப்போ குட்டி பிள்ளைங்கள பார்த்தாலும் அவங்களுக்கு அத வெயிட் பண்றதுக்கு கூடிய அந்த பேஷன்ஸ் தானே சொல்லுவாங்க. அது இருக்க மாட்டேங்குது. அது எப்படி எப்படி போச்சுன்னு தெரியல. அந்த பொறுமை இல்ல, காத்திருப்பு இல்ல. நான் வசன அறிவு இல்லன்னு ஏன் சொன்னேன்னா, கலாத்தியர் 5ல பார்க்கும்போது, அந்த கனி ஓகே, தேவன் நம்மகிட்ட விரும்புறது கனி உள்ள ஜீவியம் இல்லையா? அந்த கனிய குறிச்ச ஒரு வெளிப்பாடு, ஒரு என்ன சொல்றது? இருதயத்துல ஒரு எழுச்சி இல்லாம இருக்கு. அந்த கனி நம்மகிட்ட இருந்து புறப்படணும். தேவன் நமக்கு குடுத்த அந்த ஆவி இல்லையா? உயிர் அவர் குடுத்த தீபமா இருக்கு. அது அவருடைய சுபாவம் நமக்குள்ள இருக்கு. அது வெளிவராம இருக்கு. இந்த கனி இல்லாம. கனி என்னன்னு வாசிச்சுர்றேன். கலாத்தியர் 6ல பார்க்கும்போது 22, 23, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. ஓகே, அப்போ இந்த நமக்குள்ள இருந்து புறப்படணும் இல்லையா? அன்புங்கிறது அது 1 கொரிந்தியர் 13ல இருக்கு. அது எல்லாத்தையும் தாங்கும், அப்படி இப்படி எல்லாம் இருக்கு. ஓகே, 16 விஷயம் இருக்கு. அதை பார்க்கும்போது உங்க கணவருக்கோ மனைவி இடத்துல உங்களோட இந்த 9ல 1 அன்பு, இதுக்கு ஒரு 16 டெஃபினேஷன் இருக்கு. இப்படி இப்படி இதுதான் அன்புன்னு பைபிள்ல. அப்போ இது நம்ம கிட்ட இருந்தாலே இந்த பிரிவினைக்கு துணியவே மாட்டோம், யோசிக்கவே மாட்டோம். ஓகேவா? நம்ம என்ன சகிச்சுட்டு வீட்ல இருக்கிறவங்களும் என்ன நினைக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு வேண்டி வாழ்வோம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு தான் அது அப்படியே கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு தான் இந்த கணவன் மனைவி இது. அவங்க அந்த விஷனே எடுத்துட்டான் பிசாசு.
அவன் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து விட்டு கொடுக்கணும். ஓகே. இந்த வசனம் இல்லாம தான் ஏன்னா இதுக்கு மேல மாம்சக்கிரியையில என்ன 19ல சொல்லுதுன்னா, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இதெல்லாம் என்னன்னா மாம்சத்தின் கிரியைகள். ஓகேவா? இதுல 3 விஷயம். கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். ஓகே. அதுக்கு பொறாம நெறைய விஷயம்லாம் இருக்கு. நீங்க பாருங்க 19ல, கலாத்தியர் 5ல. அப்போ இது எல்லாம் மாம்சக்கிரியை. ஏன் மாம்சம் முயற்சி எடுக்குது? அத வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் ஆதியிலருந்து அதத்தான் சொல்றாரு. ஓகேவா? நான் பலிய விரும்புகிறது அல்ல, கீழ்ப்படிதல தான் விரும்புறேன். ஓகேவா? உங்க இருதயத்த எனக்கு தான்னு தான் சொல்றாரு. நம்ம அந்த இருதயத்த மட்டும் தான் குடுக்க மாட்டேங்கிறோம். இல்லையா? அப்போ இத நம்ம கற்றுக் கொடுக்கிறவன் ஒருத்தன் இல்லன்னா, அவங்க எப்படி கத்துப்பாங்க? ஓகே. அப்ப கற்றுக் கொடுக்கிறவங்க கரெக்ட்டா கத்துக் கொடுக்கலையான்னு கேட்டா வந்து, அது எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தங்க போற சபை, அது அவங்க அவங்களுக்கு குடுத்த இதன்படி அவங்கள நடத்துவாங்க. ஓகே. நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டுல இப்போ இருக்க காலத்துல பைபிள குடுத்துட்டாரு. ஓகே. ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன்னு வாக்கு குடுத்திருக்கிறார். அப்ப நீங்க அந்த ஆவியானவர் விசுவாசிச்சு நீங்க பைபிள வாசிங்க. சர்ச்சுக்கு போ வேணாம்லாம் நான் சொல்லல. ஓகே. சர்ச்சுக்கு போங்க. உங்களுக்கு ஏன் அந்த அறிவு கரெக்ட்டா அறிவு மீன்ஸ் வசன அறிவு புரியலன்னா, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப்ல ஏதோ வந்து இன்டராக்ட் பண்ணி இருக்கு. ஓகே. உங்களுக்கு நீங்க முழு இருதயத்தோட அவர தேடாததா இருக்கலாம். எதுவா வேணா இருக்கலாம். ஓகே. நீங்க தேடுனீங்கன்னா கண்டிப்பா வசனம் சொல்லுது. நீங்க தேடுகையில் அவரை கண்டு அடைவீங்க அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ இந்த பிரிவினைக்கு துணியிறது, டிவைஸ் வரைக்கும் போறதுக்கு காரணம் என்னன்னா, நீடிய பொறுமை இல்ல. அதான் அந்த குணங்கள் இல்ல. தேவன் விரும்புகிற குணம் நம்மகிட்ட இல்ல. யோவான் 15ல சொல்லுது. நம்ம அதிக கனி கொடுப்பதுனா, பிதாவானவர் மகிமைப்படுவார் அப்படின்னு. அப்போ இது வந்து நம்மகிட்ட இல்லாதனால, நம்மகிட்ட மீன்ஸ் நம்ம சபை ஓகே. அது ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, இல்லாதனால வந்து அ என்ன சொல்றது? அந்த அளவுக்கு துணியிறாங்க. சில பிரிவினை குறிச்சு ஒரு விஷயம் கூட வந்து சொல்லணும். ஏன்னா, தேவன் தான் வந்து பிரிப்பார். ஓகேயா? மனுஷங்கள இல்ல, கணவன் மனைவி இல்ல. பிரிக்கிறது தேவன் தான். ஓகேயா? வெளிச்சத்துக்கும், இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்குனாரா? ஆகாய விரிவுக்கு மேல வானம், கீழ அத பிரிச்சாரா? 6வது வசனத்துல வந்து ஜலத்தினின்று ஜலத்த பிரிச்சாரா? மேல சூரியன் பெரிய சுடர், இரவ ஆள்றதுக்கு சிறிய சுடர். இப்படி ஒவ்வொன்னுமே பிரிக்கிறார். ஆண தனியா பிரிக்கிறார், பெண்ண தனியா பிரிக்கிறார். நிலத்துல வாழ்ற ஜீவராசிங்க தண்ணிக்குள்ள வாழ முடியாது. தண்ணீல வாழ்றது நிலத்துல வாழ முடியாது. நிலத்துல இருக்கிறது ஆகாயத்துல வாழ முடியாது. இப்படி பிரிவினைய தேவன் தான் வந்து பிரிப்பார். ஓகேவா? அவர் பிரிக்கிறது தான் வந்து சரி. ஓகேவா? அப்போ நம்மளா இந்த பிரிவினைக்கு முற்படவே கூடாதுன்னு சொல்றேன். ஓகேவா? தேவன் நினைச்சத மனுஷன் பிரிக்கக்கூடாதுன்னு ஏன்னு சொன்னா, அவன் பிரிச்சானா அது கரெக்ட்டா இருக்கு. மொத்தத்துல கொலாப்ஸ் ஆகி தான் இருக்கும். இப்ப நம்ம அடுக்கி வைக்கிறோம். நடுவுல இருந்து ஒரு விஷயத்த உருவும்போது அது நிலை குலைந்து தானே போகும். அப்ப நம்ம அதுக்குண்டான சிந்தையே நமக்கு இருக்கக்கூடாது. கல்யாணம் ஆயிடுச்சா, அது என்னவா இருக்கட்டும். ஓகே. அடுத்த கொஸ்டின் இத குறிச்சு தான். ஓகேவா? ஹஸ்பண்ட் ஒருவேள ரட்சிக்கப்படலன்னா எப்படிங்கிறது தான் ஓகே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? புருஷனோ, ஒய்ஃபோ அட்ஜஸ்ட் பண்ணுங்க. வேற வழியே இல்ல. நீங்க தேவனிடத்துல அன்பு கூர, அன்பு கூர, அன்பு கூர, அன்பு கூர, உங்களுக்குள்ள எல்லாத்தையும் அவர் மாத்துவார்ன்னு சொல்றான். வசனம் அப்படிதான் ஒவ்வொருத்தருக்குமே வந்து செஞ்சிருக்குது இல்லையா? ஆதியில இருந்து. அ அப்பேற்பட்ட தேவன நீங்க ஏன் இன்னும் உணரல? ஏன் இன்னும் விசுவாசிக்கல? உணரலன்னு சொல்றத விட அது வந்து ரொம்ப கிரேட் ஜாஸ்தின்னு சொல்லலாம். ஏன் இன்னும் விசுவாசிக்கல? அவர் மேல உள்ள நம்பிக்கை எங்க போச்சு? ஏன் இயேசு என்ன வந்து பாவத்திலருந்து மீட்டார். அதாவது உலகத்திலருந்து ரட்சிப்புக்குள்ள அவர் என் கணவர மாத்துவாரு, என்ன மாத்துவாரு, குடும்பமா இருப்போங்கிற விசுவாசம் ஏன் இல்லன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள செய்வாரு. இப்ப அடுத்த கொஸ்டின் என்ன கேட்க போறேன்னா, இப்ப ரட்சிக்கப்பட்ட மனைவி நெறைய பேர் சொல்றாங்க. குறிப்பா நெறைய இப்போ நமக்கு இந்த ஊழியத்தினுடைய பேரே நீர் என காண்கிற தேவன் இல்லையா? இப்போ ஆகார் குறிச்சு தான் நம்ம பார்க்குறோம். மெயினா கைவிடப்பட்டவங்க, இந்த மாதிரி நிலை குலைந்து என்ன சொல்ல மங்கி எரிக்கிற திரிய அநேகமா காக்கிறவர்லாம். இது இந்த பார்ட் வந்து நமக்கு அ ஊழியத்தினுடைய ஒரு பார்ட்டா வந்து குடுத்துருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங். இதுல இப்போ நெறைய பேர் கேட்குறாங்க. ஹஸ்பண்ட் வந்து ரட்சிக்கப்படல. இவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு சிலர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்க. ரட்சிக்கப்படாத கணவர், இவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா அவங்க ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். ஒரு சிஸ்டர் 14 வருஷமா ஜெபம் பண்றாங்க. இன்னும் ரட்சிக்கப்படலங்க. இன்னொரு சிஸ்டர் 18 வருஷம் கிட்ட அவங்க புள்ள வந்து காலேஜ் போகுதுன்னு நெனைக்கிறேன். அவங்க பொண்ணு. ஓகே. இன்னுமே வரல அப்படின்ட்டு. அதாவது அப்படி அவங்க கேட்கும்போது புரியுது. இத்தன வருஷமா அவங்க ஜெபிக்கிறாங்க. அப்ப கர்த்தர் கிரியை செய்யலாம். இது ஏன் அவர் கிரியை செய்யல? இல்ல அவர் தான் கிரியை செய்யலையா? இல்ல நம்ம ஜெபிக்கிறது அவருக்கு போய் சேரலையா? இது என்ன? அதாவது அந்த ஸ்திரீ, அந்த சபையா இருக்கிற அந்த சகோதரி, இந்த மாரி உள்ள கணவர்களுக்கு என்ன பண்ணும்? கணவர்கள் இப்ப துன்மார்க்கம் தான். இப்போ ஊழியம் செய்றவங்க கூட வாழ்றதே கஷ்டமா இருக்கு. அப்ப வந்து பாவிகளோட வாழ்றது கூட தான் இருக்காங்க. நெறைய பேர் ஃபோன் பண்றவங்க கூட தான் இருக்காங்க.
ஓகே. சகிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் என்ன பண்றது? அவங்களால அந்த மாற்றத்த பார்க்க முடியல. கணவன்ட்ட பார்க்க முடியல. அதான் அந்த கிரியை தேவன் வீட்ல கிரியை செய்றத பார்க்க முடியல. இவங்கள வந்து பேம்பர் பண்றாங்க. இவங்க ஜெபிக்கிறாங்க. இவங்க சோர்ந்து போய் தற்கொலை பண்ணணும்னு நெனைக்கும் போதெல்லாம், கர்த்தர் ஏதோ வார்த்தை குடுத்து எழுப்புறாரு. இல்ல சோர்ந்து ரொம்ப அழும்போதெல்லாம் ஏதாச்சும் இது பண்றாரு. ஐயோ! இனிமே வந்து வேலைக்கே போவேனா? ஏதாச்சும் அந்த மாரி ரொம்ப விழுற ஸ்டேஜ்ல இருக்கும்போது, ஆவியானவர் ஏதோ ஒரு வசனத்தின் மூலியமா, இல்ல யார் மூலியமாச்சு தேற்றுறாரு. ஆனா, வீட்டுக்குள்ள அவர் கிரியைய பார்க்க முடியல. ஓகே. அது குறிப்பா எதுக்கு வேண்டி ஜெபம் பண்றாங்க? ஹஸ்பண்டுக்கு வேண்டி. இது நல்ல விஷயம் தானே. புறம்பானது இல்ல. தங்க சுய இச்சையின்படி கேட்கல. கணவர் ரட்சிக்கப்படணும்னு கேட்கறாங்க. இது ஏன் வந்து நெறைய நெறைய தடுமாற்றமா இருக்கு? இது ரொம்ப லேக் ஆகுது இந்த ப்ராசஸ் நெறைய பேருக்குள்ள. ஏன்னு உன்னுடைய அனுபவத்துல இப்ப நீனும் வந்து நான் துன்மார்க்கனா இருந்த 10, 14 வருஷம் மேல இல்லையா? உன்னால எப்படி இது பண்ணிக்க முடிஞ்சுச்சு? கர்த்தர் எப்படி ஹெல்ப் பண்ணாரு? அதுக்கப்புறம் உனக்கு குடுத்த ஆவியானவர் துணையில வசனத்தின்படி என்னன்னு சொல்லுப்பா. அப்புறமா நானும் சொல்றேன். நெறைய கேள்வி கேட்குறாங்க. கேட்டதுலேருந்து நெறைய விஷயங்கள் வேத வசனத்தின் அடிப்படையாக அவங்க பேசுனாங்க. அந்த வேத வசனத்தின் அடிப்படையில தான் நாம் செயல்படுகிறோமா? ஆவியின் கனிகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? இல்ல வந்து துன்மார்க்கத்தினுடைய சரீர இச்சைகளுடைய காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதான்னு நம்ம அலசி பார்க்க வேண்டியதா இருக்குது. அடிக்கடி சொல்றாங்க, "உங்க அனுபவத்திலிருந்து நீங்க பேசுங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஆ ஃபர்ஸ்ட்டே அவங்க சொன்னாங்க, "ஒரு தாயும், தகப்பனும் தன் குழந்தைக்கு எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்காமல், அவைகளை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் பிள்ளைங்க இருக்கிறாங்க." தாயும், தகப்பனும் ஒரு ரோல் மாடல், ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். பிள்ளைகள குடுத்திருக்கிறேன். ஏன்னா, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். அவருடைய ஈவா இருக்கிறது குழந்தை செல்வம் என்பது. அப்ப அவர் உங்களுக்கு கொடுத்த அந்த செல்வத்தை நன்றாய் வளர்த்து, அதை தேவனுடைய வேத வசனத்தின் அடிப்படையுமாய் வளர்த்து, அது திரும்ப அவர்கிடத்துல குடுக்கிறது தான் நம்முடைய கடமை. ஆனா, நாம அதை செய்கிறதில்ல. நமக்கு கொடுத்தது அது என் பிள்ளை. நான் என்னுடைய வாழ்க்கையில எதை நான் கிடைக்கலையோ, என்னுடைய வாழ்க்கையில எதை நான் நஷ்டப்படுத்தினேனோ, அதே மாரி என் பிள்ளை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, உங்க பிள்ளைகள உங்களுடைய சுய இச்சைகளின் பிரகாரம், சுயத்தின் பிரகாரம் நீங்க வளர்த்துறீங்க. ஆனா அப்படி அல்ல. வாழ்க்கையில அது அப்படி கிடையாது. இப்போ வந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். என் தகப்பனார் வந்து ம ரொம்ப வந்து அவரு என்ன மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறவரு. என்னுடைய தாய் வந்து சிறு வயதிலிருந்தே வேதத்தின் படிச்சு, வேதத்தின் பிரகாரம் நடந்து, உலக பிரகாரமான எந்த ஒரு அறிவுமே இல்லாமல், தேவனும் அவரும் மட்டும் உள்ள உறவிலே இருந்தவர்கள். அவரை பிடித்து வந்து என் ஹஸ்பண்ட் என்னுடைய தகப்பனாருக்கு. என் தகப்பன் வந்து மதுபானத்தின் அடிமையா இருக்கிறாரு. அவருக்கு இருக்கிற பழக்கவழக்கங்களும், அவர் எப்படி இருக்கிறாருன்னு கூட விசாரிக்காமல் திருமணம் செய்து வைத்தார்கள். இதெல்லாம் என்னுடைய தாய் தகப்பனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் அவனுடைய வாழ்க்கை வந்து பார்த்து வளர்ந்தவள் வந்து. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தகப்பனாருக்கு, அவர் மதுபானத்தின் அடிமையாய் எந்த ஒரு பணமும் வந்து அவரு வந்து சம்பாதித்துக் கொண்டு வருகிறது வீட்டுக்கென்று கொடுக்க மாட்டாரு. 2 வருஷம், 4 வருஷம் என்று சொல்லி வெளியூருக்கு போனால் 4 வருடம் கழிந்து தான் வருவார் வீட்டுக்கு. ஆனா எந்த ஒரு இதுவுமே அவர் வந்து குடும்பத்துக்கென்று அவர் செய்ததில்ல. ஆனால் என்னுடைய தாயார் வந்து ஒரு நாளும் வந்து கணவனாரை பிரிந்து செல்ல வேண்டும் என்ற வார்த்தை அவரிடத்தில் வந்ததும் இல்லை. என் கணவனார வந்து சண்டை போட்டதும் கிடையாது. கணவரோடு கிடையாது. என் தகப்பனோடு கூட. அதாவது என்னுடைய அம்மாக்கு அவர் கணவரு. எனக்கு அவர் தகப்பனாரு. என் தகப்பனாரோடு என் தாய் ஒரு நாளும் சண்டை போட்டது கிடையாது. இவைகளெல்லாம் நான் பார்த்து வளர்ந்தவள் வந்து. அப்போ எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணாலும், எவ்வளவு மதுபானத்தினுடைய அடிமைத்தனமா இருந்து, அ தன்னுடைய சுயநினைவை இழந்து வந்த நாட்களும் உண்டு. அடிக்கிற நாட்கள் உண்டு. எதிலயுமே அவர் ஒரு நாள் கூட அவரை எதிர்த்து பேசி நான் பார்த்ததில்ல. இந்நாள் வரையிலும். அவங்களுக்கு 80, 83 வயதாகுது. இந்நாள் வரையிலும் ஒரு நாள் கூட தன் கணவனை எதிர்த்து பேசினதும் இல்லை. அவர் என்ன சொன்னாலும் மதுபானம் பண்ணி அப்படி வந்திருந்தா கூட அவர் என்ன சொன்னாலும் அவங்க கீழ்ப்படியறத நாங்க பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட வளர்ந்த எனக்கு அந்த ஒரு கோவம் வந்து மைண்டுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அம்மாவ இவ்ளோ கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்னு. நாங்கள் எந்த பிள்ளைகளும் எங்கள் தகப்பன பார்த்து ஒரு கேள்வி நாங்க கேட்டது இல்ல. நாங்கள் 6 பேர் எங்களுடைய சகோதர, சகோதரிகள் இருக்கிறாங்க. யாருமே நாங்க கேட்கறதுக்கு துணிந்ததே கிடையாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில எங்கள் தாயும், தகப்பனும் எங்கள வளர்த்தி வந்தாங்க. ஆனா, என்னுடைய வாழ்க்கையில
அந்த பார்த்து வளர்ந்த அந்த காரியங்கள் தான் என் வாழ்க்கையில ஒரு சக்சஸுக்கு கர்த்தருடைய அவங்க எப்பவுமே பைபிள் வாசிச்சுட்டு இருப்பாங்க. எங்க அம்மாக்கு எப்ப சமையல் வேலை முடிஞ்சதும் அவங்களுடைய ஒர்க்கு பைபிள் வாசிக்கிறது. அதுல என்ன புரியுதுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன வாசிக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எதையுமே எங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. ஆனா அவங்க ஓபன் பண்ணி பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூஸா. அவங்க பகல் நேரத்திலேயே அவங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பல்லாம். அதுக்கப்புறம் இரவு 6 மணி தாண்டினாங்கன்னா 6 மணிலேருந்து அவங்க எத்தனை மணி நேரம் முழங்கால்ல நிக்கிறதுன்னே சொல்ல மாட்டாங்க. தெரியாது. இவ வா வா ஜெபிக்கலான்னு கூட எங்கள கூப்பிட மாட்டாங்க. வந்து உட்காந்து அவங்க முழங்கால்ல நின்னு அப்படி எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து நெடுமுழங்கால்ல நின்னு ஜெபம் பண்றாங்க அப்படின்னு. எங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் தெரியும். அவைகளை பார்த்து பார்த்து வளர்ந்த நாங்க, எங்களுக்கு அது ஒரு ரோல் மாடலா ஆயிடுச்சுது. எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் என் கணவனார் எனக்கு வந்து பிரச்சனையாக வந்து அந்த பிரச்சனைகள் கொடுக்கும் பொழுதும், அந்த பிரச்சனைக்குள்ள அவர் வந்து விழுந்திருக்கும் பொழுதும், எனக்கு வந்து அந்த ஒரு என்னுடைய தாயின் தகப்பனுடைய அந்த வாழ்க்கை தான் எனக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தது. எதுக்குமே ஏன்னா நான் எதிர்த்து பேசுவேன். ஆனா என் தாய் எதிர்த்து பேசவே இல்லையே அப்படின்னு ஆவியானவர் எனக்கு உணர்த்துவாரு. எங்க அம்மா பொறுமையா தானே இருந்தாங்க. இத்தனை வருஷம் வாழ்க்கை வந்து ஒரு நாள் கூட பிரிஞ்சு போகணும்னு நினைச்சல. நான் பிரிந்து போகணும்னு நினைப்பேன். ஆனா எங்க அம்மா அப்படி நினைச்சல. அம்மா கிட்ட பேசினா அடங்கி அதுல உட்காரு அப்படின்பாங்க. உன் புருஷன் என்ன சொல்றாரு அதை கேட்டு அடங்கி உட்காரு அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. இதுதான் நீ வாழணும் இல்ல நான் உனக்கு அடைக்கலம் தரேன். அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு அடங்கிரு. தண்ணி அடைக்கிற அதுக்கப்புறமா நீ வந்து சமாதானமா அவருக்காக ஜோம் பண்ணு அப்படின்பாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஆவியானவர் சொன்ன உங்க தாய் அதை வந்து கற்று தாயினிடத்திலிருந்து நீ கற்றுக்கொள்ளலையா? உன் தாய் எவ்வளவு பொறுமையா இருக்கிறத நீ பார்க்கலையா? என் தாய் பொறுமையா இருந்தபடியினால 6 பிள்ளைகளும் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள். அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அவர்கள் கர்த்தரை தேடுகிற அறிவிலே அவர்கள் வந்து வளர்ந்தார்கள். என் தாய் வளர்த்தல்ல. அவங்க செய்கிற அந்த வேத வாசிப்பு அவங்க நின்ன முழங்காலும் எங்களை நடத்தி சென்றது. எங்களை அதிலே வந்து வளர வைத்தது. அப்போ நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நல்லது. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாத தகப்பனாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாய் இருக்கிற நான் நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்னிடத்தில் கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை நான் கொடுப்பேன் என்று. அப்போ உங்க பிள்ளைகளுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை வாழணும்னா பரிசுத்த ஆவியானவர் வேணும். எங்க அம்மா எப்பவுமே எங்களுக்கு சொல்றது ஜோம் பண்ணு, ஜோம் பண்ணு. ஏசப்பா அந்த ஞானத்தை தருவாரு. ஜோம் பண்ணு அப்படிதான் சொல்லுவாங்க. அதை தவிர்த்து வேற எதையுமே அவங்க இதுவரைக்கும் அவங்க சொன்னதில்லை. ஜோம் பண்ணு, ஆவியானவரோட கூட நட, ஆவியானவரோட கூட நட. அப்போ அந்த ஆவியானவரோட நடத்துதல் என்னன்றது அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சக்சஸ் ஆகி அதை முடித்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல நின்று அதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நம் வேதத்தை ஆராய்ந்து வேதத்தின்படி வேத வசனத்தின்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா அதுதான் நமக்கு கட்டளையை கொடுக்கப்பட்டது. வேற உலகத்தினுடைய எந்த அறிவினாலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து கட்டி அதை கர்த்தருக்குள்ள கட்டப்பட்டு அதை கொண்டு வாழ முடியாது நாம வந்து. ஏன்னா வந்து நம்முடைய சுயம் இதுக்குள்ள வந்து வரும் பொழுது எப்படி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து இதுல செயல்படுத்த முடியும்? நம்முடைய சுயம் அழியும் போதுதான் கர்த்தருடைய வார்த்தையை இதுல செயல்படுத்த முடியும். அப்போ கர்த்தரோடு கூட இருந்து கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்டணும். நாம கட்டக்கூடாது. நம்ம கட்டுறதுனாலதான் அது இடிந்து விழுது. அதனாலதான் நம்ம பிரிவினைக்கு நேராக போறோம். அதனாலதான் நம்ம கோர்ட்டை நோக்கி போறோம் வந்து. அதனாலதான் பாஸ்டர்ஸை பார்த்து போறோம். எங்களுக்கு ஒத்து வரல, எங்களை பிரிச்சு வைங்கன்னு நம்ம கேட்கிறோம். இந்த பிரித்து வைங்கள்னு நம்முடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வருகிறதே கர்த்தரை அறிகிற அறிவு நம்ம கிட்ட இல்லாததுனால, வேத வசனத்தை நம்ம நன்றாய் படித்து அதை நம்ம அறியாதபடினாலே. அப்ப அதை அறிஞ்சோம் என்றால் கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்டுவார். கர்த்தர் வீட்டை கட்டாரார்கள், கட்டுகிறவன பிரயாசம் விருதா. அவர் கட்டுவாருன்னு அது ஆசீர்வாதமாக முடியும். நிச்சயமா அந்த வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா முடியும். நிச்சயமா கர்த்தர் இந்த வசனங்களை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஓகே. அப்போ ரட்சிக்கப்படாத கணவரை வந்து எப்படி நம்ம ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர வேண்டும் அப்படின்னு வந்து கேட்டாங்க. அப்ப நான் ஏன் கேட்கிறேன்னா, ஒரு தாய் கரெக்டா வந்து உங்களுக்கு இந்த காரியங்களை சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா, ரட்சிக்கப்படாத ஒரு கணவனோடு கூட இணைகிறதுக்கு முதல்ல நீங்க துணிகரமாய் துணிந்திருக்க மாட்டீர்கள். அதுதான். ஏன்னா, நமக்கு அந்த அறிகிற அறிவு இருந்துச்சுன்னா, இப்ப எனக்கு அந்த அறிகிற அறிவு எனக்கு எங்க அம்மா சொல்லல. ஆனா, நான் என் கணவனாரோடு கூட இணையறதுக்கு முன்பாக அவர்கிட்ட நான் கேட்டேன், "நீங்க மூழ்கி ஸ்நானம் எடுத்திருக்கிறீங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களான்னு?" கேட்டேன். இல்லைன்னு சொன்னாரு. "அட்லீஸ்ட் நீங்க மூழ்கி ஸ்நானமாவது நீங்க எடுத்திருக்கணும். நான் உங்கள கல்யாணம் பண்ணணும்னா" அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னதுனால, அவர் என்ன பண்ணாரு, ஞானஸ்நானம் எடுத்தாரு. அவர் வந்து அந்த கிளாஸ கற்றுக்கொண்டு அவர் ஞானஸ்நானம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் எங்களுடைய திருமணம் ஆயிட்டுது. அப்போ இந்த அறிவு எனக்கு யாரும் சொன்னதில்ல.
ஏன்னா இந்த திருமணத்துக்கு முன்பாகவே நான் ரட்சிக்கப்பட்டு ஆவியானவரோட இணைந்து நம்ம வந்து வாழ்க்கை நான் வந்து ஆவியானவரோடு கூட இணைந்து அந்த ஒரு உறவுல அந்த என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து பிரயாணத்துல நான் இருந்தேன். ஏன்னா வேற எந்த ஒரு உலகத்தினுடைய எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாம, அதனால என்னால மேபி ஆவியானவரால் ஏவப்பட்டு நான் அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்டிருக்கலாம். எல்லாமே எனக்கு தெரியாது. நான் எப்போ எனக்கு கல்யாணம் திருமணம் ஆகி என் பிள்ளைகள் எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி பண்ணக்கூடாதுன்னு வேதத்தின் அறிவு எனக்கு வருது. நான் ஒரு பைபிள் ஸ்டடி படிக்க போகும்போது தான் நம்ம பரிசுத்தமா இருக்கிற ரட்சிக்கப்பட்டவங்களோட தான் நம்ம சம்பந்தம் வைத்திருக்கணும். அப்பதான் நம்ம வந்து அவங்கள தான் நம்ம கல்யாணம் பண்ணணுங்கிற அந்த ஒரு அறிவு எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்து. ஆனா நான் முன்னாடியே ரட்சிக்கப்பட்ட அந்த திருமணம் ஆகிறதுக்கு முன்பாகவே நான் ரட்சிக்கப்பட்டதுனால ஆவியானவர் என்னை நடத்தினார். அந்த கேள்வி அவரிடத்தில் கேட்கவும், அவர் ஞானஸ்நானம் எடுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார் வந்து. அப்போ நான் அதான் சொல்றேன், ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நம்ம என்ன செய்வோம்னு நிச்சயமா அவர் நம்ம கிட்ட சொல்லுவார். நம்ம உலக பிரகாரம் ஏதோ பாஸ்டர் சொன்னாரு, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆவியானவருக்குள்ள நம்ம இருக்கிறோமா? ஆவியானவர் நம்மளை நடத்துறாருன்னு. அப்போ ஏதா இருந்தாலும் நீங்க வந்து அப்படி இல்ல, ரட்சிக்கப்படாத கணவரை நீங்க திருமணம் பண்ணிட்டீங்க. அப்ப ரட்சிக்கப்படாத கணவரை நீங்க திருமணம் பண்ணும் பொழுது, நீங்க ரட்சிக்கப்பட்ட நீங்க உங்களுடைய நடத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் ரட்சிக்கப்படாத கணவனை மாற்ற வேண்டும். அதுதான் வசனம் சொல்லுது. பரிசுத்தம் இல்லாத கணவனை பரிசுத்தமுள்ள மனைவி பரிசுத்தமுள்ள மனைவியின் மூலமாக அவன் பரிசுத்தமாக கடவுதுன்னு வசனம் சொல்லுது. அப்ப நீங்க பரிசுத்தமாய் வாழணும். அப்போ நீங்க பரிசுத்தத்துக்குள்ள இருந்து கிறிஸ்துவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து கரெக்டா நீ கணவருக்கு கீழ்ப்படிந்து உங்களை பார்க்கும் பொழுதுதான் வரும். அவங்களுக்கு பார்க்கும் பொழுதுதான் அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் சந்தோஷம் எனக்கும் வேண்டும் என்ற அந்த ஒரு ஈர்ப்பு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை ஈர்த்து உங்களை வந்து அப்படி வந்து உங்களை வந்து இது பண்ணுவாங்க. ஈர்க்கப்பட்டு அவங்க வந்து ரட்சிப்புக்குள்ள வருவாங்க. இந்த பொறுமை நமக்கு இல்ல பாருங்க. நீங்க ரட்சிக்கப்படுங்க, நீங்க பைபிள் வாசிக்க மாட்டேங்கிறீங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு ஜெபிச்சா என்ன, நீங்க ஞானஸ்நானம் எடுத்தா என்ன, ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டுன்னு என்னுடைய ஆவிக்கு உங்க ஆவிக்கு ஒத்து போகாது, ஏன்னா நீங்க ஞானஸ்நானம் எடுக்கல, நமக்கு 2 பேருக்கு ஒத்தே வராது, இப்படி நிறைய விஷயங்களை சொல்லி அவங்களை நம்ம வேதனைப்படுத்துகிறோம். ஆமா கரெக்ட் தான். ரட்சிக்கப்படாத கணவர் அவருக்கு எதுவும் தெரியாதுதான். ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு தெரியும்ல எப்படி வாழ வேண்டும், எதை சொல்லி நம்ம செய்ய வேண்டும்னு. உங்களுக்கு ஆவியானவர் உங்களை நடத்துறாருல்ல. அப்ப அந்த நடக்கையில பரிசுத்தமாய் நீங்க நடக்கும் பொழுது பரிசுத்தம் இல்லாத கணவன் பரிசுத்தமாகும். அதே மாதிரி ரட்சிக்கப்பட்ட புருஷன் ரட்சிக்கப்படாத மனைவியை நீங்க திருமணம் செய்திருந்தீங்களா, ஏதோ உங்க அறியாமையில நீங்க திருமணம் செய்து விட்டீர்கள். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் உங்களுக்குள்ள இருக்கிற ஒளியும் அவங்கள ஒளியின் இடத்துல நடத்தணும். உங்களுக்கு இருக்கிற அந்த அளவுக்கு ஒளி உங்களுடைய இருதயத்துல இருக்கணும், அது பிரகாசமா இருக்கணும், அந்த விளக்கு எரிந்து கொண்டு இருக்கணும். அப்பொழுதுதான் அந்த ஒளியின் இடத்துல இருளில் இருக்கிறவங்க அந்த வெளிச்சத்தை தேடி வர முடியும். உங்க விளக்கு மங்கி எரியுமாகல அந்த வெளிச்சத்துக்கு நேராக மனைவி வர முடியாது. அப்போ பரிசுத்தம் உள்ள ஒரு கணவன் மூலமாக பரிசுத்தம் இல்லாத மனைவி பரிசுத்தமாக கடவுது. அப்ப நாம இல்லாததுனாலதான் அவங்க வரல. அப்ப நாம தான் ஃபர்ஸ்ட் அந்த இதுக்குள்ள நம்ம மாறணும். நாம இல்லாததுனாலதான் அவங்க வரலைங்கிறது வேதம் சொல்லுது, வேத வசனம் சொல்லுது. நான் சொல்லல, வேத வசனம் சொல்லுது. இப்ப வேதத்தின் அடிப்படை நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க கரெக்டா நீங்க வந்து ஆண்டவருக்குள்ள பயபக்தியோடு பரிசுத்தமாய் வாழ்ந்து அந்த உங்களுக்குள்ள இருக்கிற விளக்கானது நல்ல சுடர்விட்டு எரியும் பொழுது அந்த வெளிச்சத்துக்கு நேராக கண்டிப்பா அது எப்பேற்பட்ட கணவனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனைவியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மாமனார் மாமியாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அந்த வெளிச்சத்தை வருகிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாக வந்து இந்த வசனத்தின் மூலமா நடக்கிறதுக்கு நீங்க பிரயாசப்படுங்க. வந்து அப்ப இந்த வசனத்தின் மூலமாக இந்த பிரயாசப்படும் பொழுது வந்து இந்த அவங்க வந்து வசனத்துல இடறி விழுந்துடுறாங்க. பைபிள் படிக்கிறாங்க, வசனம் படிக்கிறாங்க, இடறி விழுந்துடுறாங்க. அவங்க நிறைய பேர் சொல்றாங்க, என்னால ஜெபிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது, எனக்கு வந்து சிந்தனை வர மாட்டேங்குது, ரொம்ப நேரம் என்னால ஜெபிக்க முடியல, வந்து பைபிள் வாசிக்க ரொம்ப சோர்வா இருக்குது, எனக்கு அப்பவே தூக்கம் வந்துருது அப்படின்னு சொல்றாங்க வந்து. அப்ப அந்த அந்த இதுக்கு நீங்க வந்து எப்படி அவங்கள பலப்படுத்தி கொள்ளணும், எப்படி அதுக்குள்ள வரணும் அப்படின்னுட்டு. ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு வந்து உங்களோட கூட வாழும்போது எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் உங்களுக்குள்ள வர வேண்டும் என்றுதான் நான் பிரயாசப்பட்டு ஆவியானவரோட நான் வந்து ஜெபிச்சது உண்டு. எனக்கு வந்து அது தடையா இருக்கிறது. என்னோட ஒரே மாம்சமா இருக்க வேண்டியவர்கள் வந்து தவறான வழிகளை நடக்கும் பொழுதும் இச்சைகளை நடக்கும் பொழுது எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆவியானவரே அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அவர் உதவி செய்தார். நீ இப்படி ஜெபி, இப்படி வந்து நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை முதல்ல நேசிக்க நீ கற்றுக்கொள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அப்படி நான் நேசித்து கற்றுக்கொண்டு அப்படி நான் சொன்னேன். அப்போ உங்ககிட்ட நான் வந்து நீங்க பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து
உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த மாறுதல்? கர்த்தரிடத்துல எப்படி மாறணும்னு தோணுச்சு? எத பார்த்து உங்களுக்கு அந்த ஈர்ப்பு வந்துச்சுது? எப்படி? அப்ப இந்த பிரிவினைக்குள்ள போகாத கணவனும் மனைவி பிரிவினைக்குள்ள போகாம 2 பேரும் ஒன்றாய் வாழுகிறதுக்கு உங்களுக்கு உதவி செஞ்சது என்னது? ம். ரட்சிக்கப்படாத கணவரை ரட்சிக்கப்பட்ட மனைவியின் மூலமாக அவங்களுடைய நடத்துதல், அவங்களுடைய பரிசுத்தம் வந்து அவங்கள மாற்றக்கூடியதா இருக்கிறதத்தான். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சரி. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு கிறிஸ்தவ குடும்பத்துல ஏன் பிரிவினை அப்படிங்கிறத பார்த்தோம். 2வது பிரியறதுக்கு துணிகரம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ உள்ளது வந்து ஆக்சுவலா அவங்க மேபி கல்யாணம் பண்ணும்போது 2 பேரும் ஹிந்துஸா இல்ல பிற மதத்தார, பிற வழிபாட்டுல இருந்திருப்பாங்க. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்கள இனியொருத்தவங்க இப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன் மீன்ஸ் இவ துன்மார்க்கத்துல இருக்கா. சரி அப்படி வேணாம். இப்போ ஒய்ஃப் ரட்சிக்கப்பட்டாங்க. நான் துன்மார்க்கத்துல இருந்தேன். நான் கிறிஸ்தவனா தான் வந்து பொறக்கும்போது கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்தேன். ஓகேவா? இது அல்லாம வந்து ஹிந்து ஃபேமிலி மத்தபடி பிற வழிபாட்டுல இருக்கும்போது, இப்படி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ வசனத்தின்படி எனக்கு சொல்லிக் குடுத்தவங்க, நான் நெறைய பேருக்கு சொல்ற விஷயங்கள். இது எதனாலன்னு ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒரு சில சிஸ்டர் சொன்னாங்களே 14 வருஷம், 18 வருஷம் ஆகியும் ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு எழுப்புதலோ, ஒரு கிரியையோ பார்க்க முடியலன்னா, நான் பார்க்குறது ஏன்னா ஒரு சிலர் ஃபோன் பண்ணும்போது தெரியுது எனக்கு. கர்த்தர் உணர்த்துற விஷயம். அத நான் இப்ப சொல்றேன். சரியா? ஃபர்ஸ்ட்டு ஏன் இந்த ப்ராசஸ் நீங்க வசனத்தின்படி உண்மையாவே இருந்தும், உங்களுக்கு கிரியைய கண்ல பார்க்கறதுக்கு, உணர்றதுக்கு நெறைய காலங்கள் ஆவுதுன்னா, உங்க அழைப்பு ரொம்ப பெருசு. ஓகேவா? ரொம்ப பெருசு மீன்ஸு ஆ ரொம்ப பிரபலமாவீங்க அப்படி சொல்லல. உங்களுக்குள்ள இருந்து தேவன் வெளிப்பட போற அந்த காரியங்கள் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் இல்லையா? அதுக்கு வேண்டி தான் வந்து மேபி ஒண்ணு தாமதிக்கிறாரு. ஓகேவா? அவருடைய வார்த்தை வந்து தாமதமாகாது. குறிச்ச நேரத்தில கரெக்ட்டா வந்து அது கிரியை செய்யும். நமக்கு வந்து ஆனா அது ரொம்ப இந்த வெயிட்டிங் பீரியட வந்து நம்மளால ஏத்துக்க முடியாம இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஏன் இத தைரியமா சொல்றேன்னா, பேசம்போது நீங்க யாருன்னு தெரியாது. குரல் மட்டும் தான் தெரியாது. அந்த டைம் வந்து அந்த உணர்வின் ஆவியானவர் உணர்த்துறாரு. ஓகே. நீங்க கான்செப்ட்டே விஷயம் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடியே, நீங்க யாரு எனக்குள்ள ஒரு நடுக்கம் வரும். இப்ப எனக்குள்ள யார பார்த்தா நடுக்கம் வரும்? என்னை விட பெரிய ஊழியக்காரங்க, இப்ப இயேசப்பா, ஆவியானவர் அந்த மாரி ஒரு மெய்ப்பெண். ஓகே. அந்த மாதிரி வந்து நடுக்கம் தானாவே வரும் இல்லையா? பார்க்கும்போது, கேட்கும்போது, இல்ல அப்பா அந்த மாதிரி. ஒண்ணு வெளில பார்க்கும்போது, இப்போ ஒரு அத்தாரிட்டி பெர்சனோ, இல்ல அப்பாவோ அந்த மாரி. ஸ்பிரிச்சுவலா வந்து அந்த ஒரு கேட்டகரிக்கு தானே நம்ம ஸ்பிரிச்சுவல் கேட்டகரிக்கு தானே நமக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தானே அந்த மாரி பயம் வரும், ஒரு நடுக்கம் வரும். ஒரு சிலர் சாதாரணமா ஃபோன் பண்ணும்போதே அந்த ஒரு உணர்வு சத்தத்த காதுல கேட்க ஆரம்பிச்ச செகண்ட்ல இருந்து ஒரு பயம், ஒரு இது பயம் மீன்ஸ் அந்த ஒரு மரியாதை ஓகே. எனக்குள்ள ஆவியில குடுப்பார். ஏன்னு புரியாது. அவங்க விஷயம் சொல்லும்போது வந்து புரியும். ஓகேவா? ஓகே இதனால தான். அப்ப வந்து என்ன விட உயர்வானவங்கன்னா, இப்பதான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன்னா, உங்கள வந்து கர்த்தர் அவ்ளோ உயரத்துல வச்சிருக்காரு. ஒரு எலியா மாதிரி, ஒரு மோசே மாரி ஓகே. இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கள உருவாக்குற காலம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு. நீங்க இன்னும் பொறுமையா இருங்க. உங்களுக்கு உண்டான ஆலோசனை இன்னும் பொறுமையா இருங்க. எந்த சூழ்நிலையிலும் வந்து கை விட்டுறாதீங்க. ஓகே. அது கிறிஸ்துவ பற்றின விசுவாசத்துல கை விட்டுறாதீங்க. இத்தன வருஷம் நெறைய அனுபவப்பட்டிருப்பீங்க இல்லையா? இன்னும் கொஞ்சம் வருஷம் கொஞ்சம் சகிச்சுக்கோங்க. கர்த்தர் குறிச்ச காலத்துல அவர் வாக்கு பண்ணவர். அவர் வாக்கு மாறவே மாட்டார். நிச்சயமா அவர் சொன்னது நிச்சயமா செஞ்சு முடிப்பார். ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுடைய விஷன் பெருசு. உங்கள குறிச்சு பரலோகம் உங்களுக்கு வச்சிருக்கிற விஷன் ரொம்ப பெருசு. அதனால தான் தாமதம். 2வதா ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது, நீங்க வந்திருப்பீங்க இல்லையா? இந்த பிற வழிபாட்டுல இருந்து, விக்கிரக கட்டுல இருந்து. உங்களுக்கு தெரியாமலே உங்க பெற்றோரோ, இல்ல நீங்களே கூட இருக்கலாம். இல்ல உங்க கணவரோ, இல்ல உங்க குடும்பத்துல இருக்கவங்க பலியிடுறத அப்படி இப்படிலாம் குடுத்துருப்பாங்க. ஓகே. இப்ப நம்ம கிறிஸ்டியன் ஓகேவா? இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி லைஃப்ல நம்மள தேவனுக்கு ஒப்புக் குடுங்க அப்படின்ட்டு சொல்றோம் இல்லையா? அப்ப நாம ஒப்புக் குடுக்குறோம். அதே மாதிரி இந்த பிற வழிபாடுல இருக்கும்போது அவங்களுக்கு நேந்து விடுறது சொல்லுவாங்க. நேந்துகிட்டது சொல்லுவாங்க. அதாவது தங்கள அந்த பிசாசுக்கு, அந்த அசுத்த ஆவிக்கு ஒப்புக் குடுத்திருப்பாங்க. அது அவங்க பெற்றோரோ, முன்னோரோ என்னன்னு ஒப்புக் குடுத்திருப்பாங்க. என் குடும்பமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்குன்னு சொல்லி பலி செலுத்தியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு உங்க மேல அந்த அசுத்த ஆவிகளுக்கு உங்க மேல அத்தாரிட்டி இருக்கு. ஓகேவா? என்னடா இப்படி சொல்றாங்க? அப்போ என்ன பண்றது? அப்படின்னு கேட்டேன். அந்த அத்தாரிட்டிக்கு இப்போ 3வதா என்ன சொல்றேன், நீங்க அது எந்த வகையான பிசாசோ, அது உங்களுக்குள்ள கிரியை செய்றதுக்கு நீங்க எந்த இடத்துல விட்டுக் குடுக்குறீங்களோ, ஒரு இச்சையின் ஆவி, வேசித்தனம், விபச்சாரம்னா, உங்க அப்ப நம்ம எதன் வழியா உள்ள அந்த பிசாசு அசுத்த கிரியைகள, ஆவிகள விடுறோமோ, அதுக்கு ஆல்ரெடி உரிமை இருக்கு. அது இப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்க. ஞானஸ்தானத்த சொல்றேன். ஓகே. அப்போ அவன் பொல்லாதவன் உங்ககிட்ட உங்கள ஆட்கொள்றதுக்கும், அவன் சைடு உங்கள திருப்புறதுக்கும், ஏதாச்சும் ஒரு பாத் ஒரு சேனல், ஒரு வழி இருக்கணும் இல்லையா? அதுக்கு நீங்க எதுல உடன்படுறீங்களோ, அதன் வழியா உங்கள ஃபுல்லா அவன் கண்ட்ரோல் பண்ணிப்பான். ஓகேவா? நீங்க சர்ச்சுக்கு போறதுல அவனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்க ஜெபிக்கிறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றீங்க இல்லையா? 10 மணிக்கு போயே ஆகணும்னு சர்ச்சுக்கு இது பண்ணீங்கன்னா, அங்க அவன் வந்து டிஸ்டர்ப் ஆவான். ஓகேவா? அவன் அனுமதிக்க மாட்டான். நீங்க நார்மலா சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க, அவன் உங்கள இடறவே பண்ண மாட்டான். ஆனா இந்த டைமுக்கு போணும்.
அப்படி உங்க தாட் வந்துச்சுனாலே போக விட மாட்டேன். அதே மாதிரி இந்த விஷயத்துக்கு ஜெபிச்சு வெற்றி பெறணும்னு சொன்னீங்கன்னா அது விட மாட்டேன். ஓகேயா? அதான். மத்தபடி நீங்க நார்மலா கிறிஸ்டியன் நெனச்சு லைஃப் வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க. அப்போ எதுக்கு இதுக்கு என்ன பண்றதுன்னா, தேவ ஆவியினுடைய பலன். ஓகேயா? அதுதான் பிசாச ஜெயிச்ச கிறிஸ்து இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையான ஆவியானவர் தான் வந்து நமக்குள்ள இருக்கார். அவர் தான் வந்து பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு இல்லையா? உலகத்தை ஜெயிச்சேன்னா என்ன? மரணத்தை ஜெயிச்சாரு. ஓகேவா? உலகத்துல இருக்கிறதனுடைய முடிவு அழிவு, மரணம். மனுஷங்களுக்கு மரணம். ஓகே. பூமி அக்கினிக்கு இரையா வைக்கப்பட்டிருக்கு இல்ல? எல்லாத்துக்கும் அழிவு இருக்கு. ஆனா அத ஜெயிச்சாரு யாரு? நம்ம தேவன் மாம்ச சாயல்ல வந்து ஜெயிச்சார். ஓகே. இப்ப அவருடைய ஆவியானவர் தான். ஏன்னா நம்ம ஜெயிக்கணும்னு விரும்புறாரு. அப்ப அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள கொடுத்து, "என்னில நீங்க பலப்பட்டு இது பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாரு. ஓகே. அப்போ இது இருந்தா தான், இந்த அபிஷேகம் இருந்தா தான் 1 யோவான் 2:27 சொல்லுது, அந்த அபிஷேகம் உங்கள வழி நடத்தும் அப்படின்னு. அப்போ அந்த அபிஷேகத்த சொல்றத கேட்டு, காதுள்ளவர்களா கேட்டு, அதுக்கு நம்ம செவி கொடுத்து, அதன்படி நடந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஓகே. இவ்வளோ நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? உங்களுடைய கணவரோ, மனைவியோ ரட்சிப்புக்குள்ள, கிறிஸ்து இயேசுக்குள்ள எப்படி வர்றது? அதுக்கு உங்களுடைய முயற்சினா சிம்பிள். ஒண்ணு இதனால தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஒண்ணு உங்களுடைய அழைப்பு ரொம்ப பெருசா இருக்கும். நீங்க வசனத்தின்படி இருந்து கரெக்ட்டா இருக்கீங்க. ஆனாலும் இத்தனை வருஷமா மாற்றத்த பார்க்கலன்னா, உங்க அழைப்பு பெருசா இருக்கும். அது நீங்க சோர்ந்து போயிடாதீங்கன்னு சொல்றதுக்கு வேண்டி சொல்றேன். ஓகேவா? 2வது விக்கிரகத்துக்கு உங்கள வந்து அதான் நெறைய பலி செலுத்தி, உங்களையே வந்து குடுத்துருப்பாங்க. ஓகே. கர்த்தர் உங்கள அதுலருந்து மீட்டு எடுத்துட்டு வந்துட்டாரு. ஓகே. அதனால உங்களுக்கு வந்து அந்த உடனே ரிசல்ட் பார்க்க முடியாம இருக்கும். அதுக்கு நீங்க அபிஷேகத்துக்கு காத்துருங்க, ஜெபிங்க, போராடுங்க, தாகிங்க. ஓகேவா? அப்போ வந்து அதான் அபிஷேகம் பெற்றதுக்கப்புறம் அவர் சொல்றத கேட்டு நடக்கும்போது வந்து, நீங்க ஈஸியா வந்து உங்க கணவருடைய மாற்றத்த பார்க்கலாம். அவர் வந்து என்ன சொல்லிக் குடுப்பாருங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வசனத்த தான் அந்த வசனம் தெளிவா சொல்லியிருக்கு. தேற்றரவாளன் வந்து தேவனுடைய கிறிஸ்து இயேசுனுடைய வார்த்தையாகிய வசனத்த நினைப்பூட்டுவார் அப்படின்ட்டு. அப்போ நீங்க இப்பத்துலருந்தே வசனத்த வாசிக்க ஆரம்பிங்க. அவர் நினைப்பூட்டுவார்னா, அவர் சொல்றதன்படி நம்ம கேட்கணும். நீங்க கேட்டா தான் அடுத்த விஷயத்துக்கு போவார். அடுத்த டாஸ்க் சொல்லலாம். ஓகேவா? உங்களுக்கு ஒவ்வொரு டாஸ்க்கா குடுப்பார். நீங்க அத செஞ்சு முடிக்க அடுத்த லெவல் போய் அதனுடைய பரிபூரணம், பூரண புருஷர் எப்போ ஆவீங்க? கிறிஸ்து இயேசுனுடைய சாயல்ல ஆகும்போது இல்லையா? அப்போ உங்களுக்கு இந்த விஷயத்துக்கு அவரு மெயினா என்ன சொல்லுவார்ன்னா, மனைவிகள்னு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? மனைவிக்கு ஸ்திரீக்குரிய சுபாவம். அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க, அடக்கமா இருங்க. கணவர எதிர்த்து பேசாதீங்க. அவங்கள கேள்வி கேட்காதீங்க. அவங்கள போய் பைபிள் வாசிங்க, துதிங்க, ஜெபிங்கன்னு நீங்க சொல்லாதீங்க. ஓகேவா? ஏன்னா மனைவி தான் புருஷனிடத்துல இருந்து கற்றுக்கொள்ளணும் இல்லையா? ஆக்சுவலா ஒய்ஃப் என்ன அந்த டைம் வந்து பைபிள் வாசிங்க, இல்ல சர்ச்சுக்கு, ஊழிய விஷயத்துக்கு வாங்க, கூட வாங்கன்னு சொல்லும்போது, எனக்கு ரொம்ப கோபம் வரும். உண்மைய சொன்னா கோபம் வரும். அதாவது மென்ஷனுடைய தாட்டா உள்ள ஒண்ணு நெறைய பேர் வெளிய காமிச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒய்ஃப்னா வந்து ஹஸ்பண்டுக்கு கீழங்கிற தாட் டிஃபால்ட்டா அது எப்படி பதிஞ்சதுன்னு தெரியாது. எனக்குமே வந்து அப்படிதான் இருந்தது. ஓகேவா? அந்த ஒரு இதுல கூட இருக்கலாம். இல்ல என்னுடைய சுபாவமான்னு வந்து தெரியல. ஆனா வந்து என்ன பைபிள் படி நான் இது சொன்னாலே வந்து எனக்கு கோவம் வரும். ஒய்ஃப்ன்னு இல்ல. எங்க வீட்லயே என்ன இத செய்யுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணாலோ, ஒரு விஷயத்த கமெண்ட் பண்ணாலோ, நான் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா செய்ற சுபாவம் சின்ன வயசுல இருந்து இருந்தது. அப்படி இருக்கும்போது இது ஏமாத்துறேன் இல்லையா? அப்ப எனக்கு கோவம் வந்தது. அப்ப அப்படிப்பட்ட நான் எப்படி பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சேன்னா, ஒரு இடத்துல வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் வருது. யார் இந்த இயேசு? இப்போ நான் சாகணும்னு நெனச்சேன். வேற வழி இல்ல. என்னால எல்லாருக்கும் உபத்திரவமாச்சு. படுத்த படுக்கையா கட்டில்ல எழும்ப முடியல. நான் திரும்பணும்னா யாராச்சும் ஒருத்தர் என்ன திருப்பி விட்டா தான் திருப்பி படுக்கவே முடியும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில நான் சாகணும்னு நெனச்சேன். அதுக்கு வேண்டி ஜெபிக்கிறேன் ஏசப்பாட்ட. ஏசப்பா நான் சாகணும். ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஏன்னா ஏதாச்சும் பண்ணணும்னா என்னால செய்ய முடியாது. இப்ப தற்கொலை, ஆ யாராச்சும் ஒருத்தவங்க ஹெல்ப் வேணும். அப்படிதான். இப்ப யூரின் மோஷன் எல்லாம் நான் ஃபுல்லா பெட்ல இருந்தேன். அந்த சூழ்நிலையில அப்பேற்பட்ட என்னுடைய மரணத்த அவர் விரும்பல. ஓகே. அப்ப எனக்குள்ள ஒரு கொஸ்டின் வந்தது. யார் இந்த இயேசு? அதான் நான் சாகணும்னு வாயில அப்பா, அம்மா சொல்லலன்னு நெனைக்கிறேன். ஒய்ஃப், பிள்ளைங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனா அப்பா சொல்லியிருக்காரா? யாருமே சொன்னதில்ல. நீங்க தான் நீ சாகணும்னு சொல்லியிருக்க. சொன்னீங்க. பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க. இல்ல. ஓகே. அப்படி இருக்கு. ஆமா. அட பாவி! செத்து போ! நீலாம் ஏன் உயிரோட இருக்க? ஐயய்யோ! அது தண்ணி அடிச்சிட்டு வரதுனால. என்னமோ சொல்லு. அப்ப சொல்லியிருக்க. நீ எல்லாம் என்னத்துக்கு உயிரோட இருக்கிற? அப்படி இருக்கும்போது இந்த பாவியினுடைய மரணத்த உலக மக்கள் விரும்புறாங்க. கூட இருக்கிறவங்க, நம்ம நேசிக்கிறவங்க. ஆனா, யாரோ தெரியாத ஒரு ஆள் வந்து அவருக்கு இந்த பாவியினுடைய மரணத்த அவர் விரும்பல. ஓகே. அவர் வந்து என்ன பேம்பர் பண்றாரு. ஓகே. அவர் பண்ற அந்த அன்பு என்னால தாங்க முடியல. யார்ரா அவர்? அவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஓகேவா? அவர் ஒரு ஜெபத்துல வந்து இது பண்றாரு. அவருக்கு அந்த விருப்பம் இல்ல. நான் மரணிச்சு போறது. ஓகே. அப்படி இருக்கும்போது, யார் இந்த இயேசுவன்னு தேடுறதுக்கு நான் ஒவ்வொருத்தரையா எனக்கு தெரிஞ்ச எல்லார்ட்டயும் கேட்டேன். ஒய்ஃப்ட்ட கேட்டேன். அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியல. ஓகே. இயேசுவ பத்தி பைபிள் விஷயங்களோ, அது சொல்ல தெரியலையா? இல்ல நான் துன்மார்க்கன் இவன் என்ன அப்படின்னு நெனைச்சாங்களா? அந்த டைம் சொல்றேன். அது தெரியாது. வீட்ல அப்பாட்ட வந்து கேட்டேன். படிக்க சொன்னார். ஓகேவா?
படிக்கிறதுக்கு நானும் அவர் கற்றுக்கணுன்னா ஏதாச்சும் புக்குனா எந்த புக் படிக்கிறது எப்படி எப்படிங்கிற இது கேட்கும்போது ஏதோ கோர்ஸ் மாதிரி அப்பா வந்து படிக்க சொன்னார். சர்ச்சில் ஒருத்தர் ரெஃபர் பண்ணார். சர்ச்சில் அந்த அங்கிள் பேர் ஜெயக்குமார் அங்கிள். அங்கிள்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் ஆவறியாடா அப்படின்னு கேட்டார். அப்படி இருந்தது. ஓகே. ஆனால் அதான் வேற அப்போ எனக்கு ஒரு தெளிவே இல்லை. பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். அது 3 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படியே பைத்தியம் மாதிரி உட்காந்து வாசிப்பேன். வீட்டில் மேக்ஸிமம் தெரியாது. ரொம்ப இருட்டில் காலையில் எழும்பி உட்காந்து வாசிப்பேன். அதே மாதிரி எல்லோரும் வீட்டிலேருந்து போனதுக்கப்புறம் உட்காந்து வாசிப்பேன். பைபிள் அந்த வசனம் தான் நித்திய ஜீவனுக்கு என்னை வழிவகுத்தது. வசனம்னு சொல்கிறத விட அந்த வசனத்தை எழுதினவர், அந்த வசனத்தை எனக்கு சொல்லி கொடுத்தவர். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வாசிக்கும்போது ரொம்ப போராக இருந்தது பைபிள். ஓகே, ரொம்ப போராக இருந்தது, ஒன்றுமே புரியாது. ஆனாலும் ஏதோ ஒரு இது இன்டென்ஷன், யார் அந்த இயேசு, யார் அந்த உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். யாரா அந்த இயேசு, ஏன் என்னுடைய சாவை ஏன் விரும்பல, யார் அவர்? இன்னும் சொன்னால் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன். 35 வருஷம் சிஎஸ்ஐ சபைக்கு போயிட்டு இருந்தேன் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த ஒரு தேடல், அவர் வசனத்தை தான் காமிச்சார். ஒரு ஊழியக்காரங்களும் எனக்கு சொல்லி கொடுக்கல. அது யாராவது ஒய்ஃப் முன்னாடியே சொல்கிறேன், அவள் ஒய்ஃப்க்கும் தெரியும். ஓகே, ஒரு ஊழியக்காரங்களும் வந்து சொல்லிக் கொடுக்கல. கர்த்தரே வந்து எனக்கு சொல்லி கொடுத்தார். ஓகே, அதுக்கப்புறம் வசனத்தினுடைய ஆழம் வந்து இன்னொரு ஊழியக்காரர் மூலிமா, அதுவும் அந்த ஊழியக்காரன் தான் என்னால் சொல்ல முடியாது. தேவன் தான் எனக்கு வேண்டிய விஷயங்கள், என்னுடைய அழைப்புக்கு வேண்டிய விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுத்தார். நீங்களும் வசனத்தை நம்புங்க. வசனத்தை எழுதின ஆவியானவரை, யாருடைய ஆவி? அது தேவனுடைய ஆவி இல்லையா? பிதாவாகிய தேவனை நம்புங்க. கிறிஸ்து இயேசுவை விசுவாசிங்க. ஆவியில் பலப்படுங்க. அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஓகே, இதெல்லாம் ரொம்ப சில்லி திங். அதாவது ஓப்பனாக ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இந்த கடைசி காலத்தில் ஒரு சில பல வருஷமாக கிறிஸ்துவனுடைய கிரியைகளை பார்க்க முடியல. சபை பார்க்கல, சர்ச்சுக்குள்ளே கிரியைகள் நடக்கலை. அதிசயம் அற்புதம். இப்போ ஒரு ஊழியக்காரங்க சொன்னால் பிசாசு ஓட மாட்டேங்குது. ஓகே, அவங்க தலையில் கை வச்சோம் அப்படி பண்ணி தான் வந்து அது ஏமாத்துது. அது ஓடவும் இல்லை. அது ஊழியக்காரங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த வார்த்தையில் வந்து சுகம் அளிக்கிறதோ, வார்த்தையில் வந்து விடுதலை வாங்குறது இல்லை. ஏன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். நான் தேவனிடத்தில் கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, அவர் கிரியை செய்கிறதுக்கு ரொம்ப சமீபித்து வந்துட்டார். ஓகே, வருகை சொல்ல, வருகைக்கு முன்னாடி உள்ள எழுப்புதலை சொல்ல, எல்லார் மூலியமா இப்போது பாஸ்டருங்க, ஊழியக்காரங்க, பெரிய பெரிய சபைகள் வெட்கப்படத்தக்க உங்கள் வீட்டில் இருக்க, ஒருவேளை நீங்களாக இருக்கலாம், சின்ன சின்ன பிள்ளைங்களை இன்றைக்கி தான் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. ஓகே, இன்றைக்கே வந்து நீங்கள் கால் வைக்கிற இடம் மீன்ஸ் வீடில், தெருவில், தேசத்தில் இருக்க பிசாசுங்களை அலறிட்டு வர்றது பார்ப்பீங்க. வியாதிகள் சுகமாக்க முடியும். பெரிய பெரிய ஊழியக்காரங்களால் சரி பண்ண முடியாத அந்த பிறவியிலேருந்து இருக்கிற குருடராக இருக்கலாம், இல்லை சப்பானி, முடவர், எதாக இருக்கலாம். இதெல்லாம் ஈஸியாக உங்களை கொண்டு, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை வச்சு செய்ய போகிறார். ஓகே, அதாவது நம்மளை கொண்டு செய்ய போகிறார். ஓகே, நீங்கள் விசுவாசிங்க. அவர் கிரியை ஏன் தாமதிக்குதுன்னா இதுதான். ஓகேவா? அவர் பெரிய விஷயங்கள் செய்ய போகிறார். அதுக்கு வேண்டி அது வந்து அப்படியே சஸ்டைன் பண்ணிகிட்டே வரார். இது வந்து பைபிளே நிறைய காரியத்தை நம்ம உள்ள டெப்த்தாக வாசிக்கும் போது இருக்கும். கொஞ்ச காலம் அப்படியே இருக்கும். இயேசு வரதுக்கு முன்னாடி 400 வருஷம் இருண்ட காலம் இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஓகே, இது முன்னாடியும் நோவா காலத்துலேயும் உண்டு. சோதம் குமார் அழிவுக்கு முன்னாடி உள்ள எழுப்புதெல்லாம் சோதம் அந்த லோத்தையும் மனைவியும் கொண்டு போய் வெளியே வர, அதுதான் எழுப்புதல். ஓகே, நோவாக்கு பேழை. ஓகே, அழிவுக்கு முன்னாடி உள்ள எழுப்பு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் அப்படியே எம்டியாக இருக்கும். ஓகே, அந்த காலத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கும். பெரிய காரியங்கள் செய்ய போகிறாரு. நீங்கள் அலர்ட்டாக இருங்கன்னு சொல்கிறத விட தைரியமாக இருங்க. பலம் கொண்டு திடமானதாக இருங்க. ஆவியில் ஒரு எழுச்சியோட அது அந்த காத்திருப்போட வந்து இருங்க. நிச்சயம் ரொம்ப சீக்கிரமே வந்து நடக்க போகுது. ஓகே, நீங்கள் விசுவாச தேவனுடைய மகிமையை காண்பீங்க. நம்ம ஜெபிக்கலாமா? நீ கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் வந்துச்சா? ஓகே, அந்த டைம் நான் என்ன ரியாக்ட் பண்ணேன், இதுதான் சமக்கம் வரும். ஆனால் என்ன அவர் தனியாகவே வச்சு உருவாக்கிட்டு வந்தார். இது வந்து உபதேசமாக ஆக்சுவலாக எல்லாருக்கும் சொல்ல முடியாது. உபதேசம் என்னென்னா, நீங்கள் ஒருத்தர் கீழே இருந்தால் தான் கற்றுக்கொள்ளணும். ஓகே, வசனம் அப்போஸ்தலர் 8 சொல்லு, கற்றுக் கொடுக்குற ஒருத்தன் இல்லைன்னா அவன் எப்படி கற்றுக்கொள்ளலாம்? இதுதான் பைபிள். இது ஓகே, என்னுடைய அனுபவத்தை கேட்டனால நான் சொன்னேன். ஓகே, இதை வந்து உபதேசமாக வந்து மாற்ற முடியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயமா, கணவன் மனைவி உறவுலையும் கர்த்தரை ஒரு சிலரை பிரிப்பார். ஓகேவா? அந்த ஒரு சிலர் எப்படின்னா, இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கோம். ஓகே, ஒய்ஃபுடைய அழைப்புக்கு, அவளை அழைச்சிருக்க அழைப்புக்கு வந்து நான் விரோதமாக செயல்படுறேன் செயல்னா இந்த கிரியையை சொல்ல, நான் என்னை பிசாசுக்கே விட்டு கொடுத்துட்டு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவளை வந்து இது பண்ணாமல் வந்து அப்படிப்பட்ட விஷயங்கள் அடிக்கிறது, குடிக்கிறது, எதை சொல்லலை, ஆவி மண்டலத்தில் சொல்கிறேன். ஓகேவா? பிசாசன் சேனைகளோடு வந்து எழும்பி அவளுக்கு அகெயின்ஸ்டாகவே இருக்கேன். அவளுக்கு கொடுத்த மினிஸ்ட்ரிக்கு உண்டான டேட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? எஸ்தர்ட்ட சொல்கிறாங்க, இல்லை இந்த காலத்தில் தாமதமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்துல வரணும். அந்த இடத்துல அவங்க வந்து வேக்கன் ஆகிட்டாங்க. ஓகே, அவங்க விழிப்பு அடைஞ்சிட்டாங்க. இப்போது அவங்க விழிப்பு அடைஞ்சிட்டாங்க. அப்படி விழிப்படைய முடியாதபடிக்கு ஒய்ஃப், இப்போ நான் இங்கே 2 பேர் வச்சு சொல்கிறேன். இப்போது நான் பிசாசனுடைய சேனைக்கு என்ன ஒப்பு கொடுத்து அவங்களோட வந்து ஆவியில் இவ்வளோ கிரியை செய்ய விடாத படிக்க நானே வந்து ப்ரொசஸ் பண்ணுறேன். ஏன்னா அவள் என்னை நேசிக்கிறா. ஓகேவா? அதனால என்னையும் அப்பா
ஓகேவா? மனம் திரும்புதலை தான் எதிர்பார்த்துருப்பாங்க. நம்ம எல்லாம் மாம்சம் தானே. அப்போ என்ன பண்ணுவார்னா, அவரே பிரிப்பார். ஓகே. பிரித்து என்னை தனியாக வச்சு திருத்த பார்ப்பார். திருத்தலைன்னா வந்து அழிக்கவும் வந்து செய்வார். ஓகேவா? இந்த தெய்வன் அழிப்பாரான்னு கேட்டால், அழிக்கிறதுக்கெலாம் அவருக்கு முன்னாடி நம்ம நிற்க முடியாது. ஓகேவா? அவர் இப்போ நம்ம பிள்ளைங்கள நம்ம கொல்ல மாட்டோம் இல்லையா? தேவன் தன்னுடைய பிள்ளையை ஜீவ பிள்ளையாக உங்களுக்கு வேண்டி எனக்கு வேண்டி கொடுத்துருக்காருன்னா, அந்த இடத்துல என்னால் அவருடைய அன்பை தான் பார்க்க முடியுது. அதனால் கொள்வாரா, அவர்லாம் தேவனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அவ்வளோதான் தேவனை பற்றின எண்ணம்னு நான் சொல்லுவேன். அவர் அப்பேற்பட்ட தேவன் அன்பானவர், வசனம் தானே சொல்லுது. அப்போது அவர் பிரிப்பார். ஓகே, இது எல்லாருக்கும் கிடையாது. இந்த லீஸ்ட்னு சொல்லலாம். ஒரு சிலர் வந்து பிரிப்பார். பிரிக்கிறதுக்கு கொஞ்ச காலம் தனியாக வச்சு உருவாக்குறதுக்கு பிரிப்பார். அப்படி உருவாகாது இந்த நபர் இதோட சேரவே சேராதுன்னா வந்து எடுத்தும் போடுறார். இது வந்து இப்போ ஆரம்பிக்கல, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிரிக்கிறத பற்றி சொல்ல. ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற அழைப்பு இல்லாமல் உங்கள் மாம்ச இச்சையிலையோ உங்கள் வீட்டினுடைய இதுலேயும் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க. இப்போ ஒய்ஃபுக்கும் எனக்குலாம் 2 பேரும் தனித்தனியாக எடுக்கலாம். எங்களுக்கு கல்யாணம் இதுவே கிடையாது. ஓகே, நானும் கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அழைக்கப்படல, ஒய்ஃபுமே அதுக்கு அழைக்கப்படல. ஓகேவா? ஆனால் நாங்கள் ஆசைப்பட்டோம். பிசாசு வஞ்சிச்சான்னு அவனையும் சொல்ல முடியாது. நாங்கள் எங்கள் சுய இச்சையை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கர்த்தர் அனுமதிச்சு இப்போ அவருடைய பிளானை மாற்றுறாரு. பிளானை மீன்ஸ் டெஸ்டினேஷனை மாற்றல, புரிஞ்சுக்கோங்க. பிளானில் ஒரு சில விஷயங்கள் மாற்றி எங்களையும் மட்டா தண்டித்து கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கும் ஓகேவா, உங்களுக்கு திருமணம் இல்லாமல் ஒரு எளிய மாதிரி கிறிஸ்து இயேசு மாதிரி ஒரு அழைப்பு, அந்த விஷன் பெருசாக இருந்து நீங்கள் உங்கள் இச்சையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே கணவர் மேலேயே இல்லை மனைவி மேலேயே இவங்க மாறணுங்கிறதுலே இருந்து தேவ திட்டத்தை விட்டு வழி விலகி போகிறீங்கன்னா கண்டிப்பாக பிரிப்பார். ஓகேவா? ஏன்னா வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, உன் கண் உனக்கு இடரலாம் இருந்ததுன்னா அந்த கண்ணை பிடிங்கி போடு அப்படின்ட்டு. ஓகே, இப்போ என் கண்ணு இடரலை, என் கை வந்து தேவ சித்தத்தை செய்யறதுக்கு இடரல, அது தரித்து போடனே சொல்கிறார். அப்படிப்பட்டவர் புருஷன் பொண்டாட்டியை வந்து பிரிக்க மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இது ரொம்ப லீஸ்ட்டு. இதுக்கு தான் நான் தெளிவாக சொன்னேன். உங்களுக்கு முன்னாடியே அழைப்பு இதுதான், திருமண அழைப்பே இல்லை. நம்மளுடைய இச்சையின்படி நம்ம கல்யாணம் பண்ணி மாம்ச இச்சையின்படி கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தேவ சிந்தையிலே இல்லை அந்த பிளான்லேயே இல்லாமல் வந்து இதே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குறித்து ஐயோ இவர் இப்படி இருக்காரு, இப்படி இருக்கே, நான் என்ன பண்ணுறது, பிள்ளைங்களை கவனிக்க மாட்டேங்கிறாரு, காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு, இந்த மனுஷன் இப்படி இருக்காரு அப்படின்ட்டு மற்றவங்களாம் நல்லா இல்லை. நிறைய பேர் ஃபோன்லேயும் வந்து அவ்வளோ வருத்தப்படுறாங்க. ஆசைப்படுற ரொம்ப சிம்பிள் விஷயமா இருக்குது. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கை கோத்துட்டு போகிறாங்க, கை கோத்துனா ஒன்றா கடைக்கு போகிறாங்க. ஓகே, இவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். ஓகே, ஒரு சிலருக்கு அந்த தெய்வ திட்டம் அப்படி பார்க்கும்போது என்னடா இது அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா இப்போ அவங்கள்ட்ட சொன்னால் புரியாது. தெய்வத்திட்டம் வரல, ஒரு ராஜ்யம் இவங்களை இதுக்கு வேண்டிய இது பண்ணி இருக்குன்னு அப்படின்ட்டு. இப்போ நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன வந்து உங்கள் மூலியமாக ஆத்து மக்கள் ஆதாயம் பண்ண போகிறேன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஓகே, ஓடி உனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்ட்டு. இதுதான். ஓகே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அவர் பிரிச்சார்னா சேர்க்க ட்ரை பண்ணாதீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சொல்லலை, மற்றபடி உங்கள் கீழே கூட்டு இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அது இதெல்லாம் பிரிச்சார்னா சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப ரேர். ஓகே, இதை நான் சொல்லாமல் விட்டுட்டா எனக்கு ஐயோ. ஓகேவா? ஓகே, அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பிரிக்கணும்னா ஒரே ரீசன், அவர் தன்னை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துருந்தா. அப்படி ஒப்பு கொடுத்துருந்தா நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஜெபத்தினால மாற்ற முடியும். என்னப்பா, நான் அதுவும் சாட்சியா, நான் அப்படி தான் ஒப்பு கொடுத்துருந்தேன். என்னுடைய திங்கிங்கே சின்ன வயசில் 8-10 வயசில் நான் யோசித்த விஷயம் இப்போ என்னால் கண்ணில் பார்க்க முடியுது. ஐயோ, இது அந்தி கிறிஸ்துவனுடைய இது இல்லை அப்படின்ட்டு. என்ன இதெல்லாம் சொல்ல விரும்பல. ஓகேவா? ஏன்னா 8-10 வயசில் நான் யோசித்தேன், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி நான் 8-10 வயசுனா ரொம்ப சின்ன பையன், 5th 6th அப்போ யோசித்த விஷயம் இப்போ பைபிளன் படி பார்த்தா இதெல்லாம் அந்தி கிறிஸ்து செய்கிற விஷயம். ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன், இந்த ரோபோட்டிக்ஸில் பேசுகிறது. ஓகே, இதெல்லாம் நான் எப்பயோ யோசித்தது சின்ன வயசில். ஓகே, இதை பேச வைக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்ட்டு. அப்போது பிசாஸ் நான் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்துருந்தேன். ஓகே, பிசாஸ் எந்த அளவுக்கு எடுத்து பயன்படுத்தியிருந்தேன் இல்லையா? இவங்க ஒருத்தங்களுடைய ஜெபத்தினால, ஒருத்தங்கன்னு ஆக்சுவலாக சொல்ல முடியாது, ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி இவங்க அம்மா இருக்காங்க, இவங்க வீட்டில் சர்ச்சில் 1-2 சர்ச்சில், இப்போ எங்கள் வீட்டில் அம்மா அவங்க சிஎஸ்சி சர்ச்சில், அக்கா தனியாவோ எல்லாரும் ஜெபிச்சிருக்காங்க. ஆனால் விஷயம் ஒன்று தான், இந்த மனுஷன் எழும்புறதுக்கு தெய்வ சித்தமாக இருந்தால் அதுக்கு இத்தனை பேரை எழுப்பி இது பண்ணியிருந்தார். ஓகே, ஒருவேளை நீங்களும் உங்கள் கணவரையும் மனைவியும் கொஞ்சம் கூட சீனோ லோவாக நினச்சிடாதீங்க. நீங்கள் ஹஸ்பண்டை பார்க்கும்போது இயேசுவின் சாயலில் பார்க்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து கிறிஸ்து சபையை பார்க்குற மாதிரி, ஜீவனை மட்டும் இல்லை, காலை கழுவணும். அது காலை கழுவணும்னா அவர் பேதுரு வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறார், நீ உன் காலை கழுவுறதுக்கு என்ன அனுமதிக்கலைன்னா என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லைன்னு சொல்கிறார். நான் கழுவலைன்னா பரிசுத்தமாக முடியாதுன்னு. அப்போது ஒய்ஃபினுடைய காலை கழுவுறது மீன்ஸு உங்களை தாழ்த்தி அவங்கக்கிட்ட போகிறதுக்கு நீங்கள் அஞ்சவே கூடாது. ஓகே, ஏன்னா ஒருத்தன் எஜமானம் இருக்கிறவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்கணும். இதுதான் பைபிள் ஃபார்முலா. ஓகே, நீங்கள் உயரத்தில் இருக்கிற விரும்பினீங்கன்னா நீங்கள் தாழத்தில் இருந்து தான் வரணும். ஓகே, என்ன அது சேவகம் மூலியமாக தான்.
ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் வந்து கேட்கலாம். உங்களுடைய டவுட்ஸினுடைய ஒரு சில விஷயமா தான் இதை ஒரு 2-3 பாட்டாக தான் போடுற மாதிரி இருக்குது. இதுலேயும் டவுட்ஸ்னால் வந்து கேளுங்க. தொடர்ந்து தேவனோட ஐக்கியமாக இருங்க. எங்களை விட்டுருங்க. இங்கே கொஞ்சம் வசனத்தில் கொஞ்சம் இது பண்ணோடனே இந்த சேனலில் பார்க்குறதோ எங்களுக்கு ஃபோன் பண்ணுறதோ நிறுத்திடுங்க. நீங்கள் தேவனோட சேருங்க. ஓகே, அதுக்கு வேண்டி தான் எங்களை அழைச்சிருக்கு. ஆமாம், ரீஜா ஜம்ப் பண்ணி முடிப்பாங்க. இன்னும் அநேக இதே மாதிரி வசன குறிப்புகளோடு கூட உங்களுடைய வாழ்க்கையில் எது உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியல கிறிஸ்துவுக்குள்ளாய் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கால் பண்ணுறதுலேருந்தோ இல்லை வந்து ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுலேருந்து நிச்சயமே மறுபடியும் நாங்கள் உங்களோடு கூட சந்திக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நம்ம ஜெபிச்சு முடிப்போமா? ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலே கர்த்தாவே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்றதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் வந்து எங்களோடு கூட இணைந்திருந்து நீர் இவர்களோடு கூட பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குடும்பங்கள் பிரிவினைக்கு நேராக போகிறது நீர் விரும்புகிறதில்லை. நீர் அன்பான தேவன். நீர் மற்றவர்களை நேசிக்கிறவராய் இருக்கிறீர். அன்பு கூர்ந்தீர் எங்களை பார்த்து கர்த்தாவே. நாங்கள் உண்மையிலே அன்பு கூர்ந்து எங்கள் கணவனையும் எங்கள் மனைவியையும் ஆண்டவரே அப்பா, எங்கள் உற்றார் உறவினர் பெற்றோர்களை ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நாங்கள் நேசிக்கவும் அவர்களுக்கு ஆண்டவரே சப்பா கிறிஸ்துவுக்கு கீழாக நாங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவுக்கு உடன்பட்டு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே ஜெப குறிப்புகளும் ஆண்டவரே சப்பா, இந்த ஜெப ஆண்டவரே சப்பா, இந்த ஆண்டவரே ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆண்டவரே சப்பா ஜனங்களுக்கு கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பி அவர்களை தேற்றி ஆற்றி ஆண்டவர் அப்பா அவர்களை உருவாக்கி எடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. குடும்பங்களை ஆண்டவரே சப்பா பிரிவினைக்கு நேராக செல்லாதபடிக்கு நீர் ஒன்றிணைப்பீராக கர்த்தாவே. கர்த்தர் தாமே நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுத்துக்கொண்டு இயேசுவின் நாம ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.